ரசனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம பாஷு ஐக்கு தேடல் குழு என்று ஒரு குழுவை தொடங்கினோம். நம்மோடு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இணைந்து செயல்பட்டார். அதோடைய அடுத்த கட்டமாக ஒரு ஐக்கு போட்டி ஒன்று மலேசியாவில் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. காரணம், சமீபத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐக்கு போட்டியில் மலேசிய அளவில் நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்து கொண்ட போது நான் அந்த போட்டி குறித்து அந்த போட்டியை நேரடியாக சென்று காணும் போது, ஏன் நாம் நம்முடைய மலேசிய கவிஞர்களுக்கு ஒரு ஐக்கு போட்டி நடத்தக்கூடாது, இந்த ஒரு ஐக்கு தேடலை விரிவுபடுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. இதுக்கு முன்பாக நிறைய மலேசிய அளவில் நிறைய ஐக்கு தொடர்பான பயிலரங்குகள், ஐக்கு தொடர்பான முயற்சிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம்தான் இருக்கின்றது. நாமும் இதை பற்றி இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக ஐக்கு தொடர்பான அழகியலையும், ஐக்கு தொடர்பான வாசிப்பையும், ஐக்கு தொடர்பான ரசனையும் மேம்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு எளிய முறையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த பாஷோ ஐக்கு தேடல் குழு. புலனத்தில் வாட்ஸ்அப்பில் நாங்கள் தொடங்கி செயல்பட்டு பிறகு இதை ஒரு போட்டியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய போது குறைந்தது ஒரு 2 மாத காலகட்டம் ஐக்கு தொடர்பான பயிலரங்குகளை இணையம் வழி ஏற்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதோடைய முதல் நிகழ்ச்சியாக தான் இந்த ஐக்கூடு ஒரு மாலை பொழுது என்ற சந்திப்பு இணையத்தின் வழியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும். காரணம், தேடி தேடி கண்டடைவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லவா, அது இலக்கியத்தின் மிகப்பெரிய ஒரு ருசி. அதாவது இலக்கியத்தில் எதுவுமே தேடி கண்டறிந்து விட்டோம் என்ற ஒரு நிலை கிடையாது. தேடி தேடி கண்டறிவதிலும் மீண்டும் தேடுவதிலும் தான் இலக்கியத்தோட ருசி இருக்கின்றது. ஆகவே அதனை ஒட்டிதான் இந்த முதல் முறையாக இந்த நம்மளுடைய பாஷு ஐக்கு தேடல் குழு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்ச்சிக்காக தெரிவித்த உடனே ஒப்புதல் தெரிவித்த கவிஞர் முருகேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் அன்பான மனிதர், அரவணைக்கக்கூடியவர். எனக்கு அவர் எப்படி அறிமுகம் ஏற்பட்டது என்றால், நான் ஒரு ஹைக்கு போட்டியில் கலந்து கொண்டேன் கடந்த ஆண்டு, மித்ரா நினைவு ஹைக்கு போட்டி. அந்த ஹைக்கு போட்டியில் எனக்கு பரிசு கிடைத்த போது அதனை தெரிவிப்பதற்காக தான் முதலில் கவிஞர் முருகேஷ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். அதாவது தான் வெற்றி பெற்றால் என்ன உணர்வோடு நாம் பேசுவோமோ அதே அளவில் அதுக்கு ஈடாக அதற்கு மேலான ஒரு மகிழ்ச்சியோடு என்னை தொடர்பு கொண்டார். உண்மையில் சக கவிஞர்கள் வெற்றி பெறும் போதும், சக மனிதர்கள் முன்னேறும் போதும், சாதனை படைக்கும் போதும் உடன் இருப்பவர்களுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லவா, அதுதான் அவர்களை அடையாளம் காட்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் என்னை முதலில் நான் பார்க்கும் போதே மிகவும் ஒரு அன்பான அரவணைக்கக்கூடிய மனிதராக இருந்தார். அவரை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் செய்துவிட்டால் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அவரை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 1993 இவரது முதல் ஐக்கு கவிதை நூல் விரல் நுனியில் வானம் வெளிவந்தது. அதற்கு பிறகு கடந்த 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஐக்குவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தமிழில் ஐக்குவை ஆழப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தமிழை தாண்டியும் மற்ற மொழிகளுக்கும் தமிழ் ஐக்குவை கொண்டு சென்றதில் முருகேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது. அவர் ஒரு பன்முக படைப்பாளி, சிறார் இலக்கிய படைப்பாளி, கவிஞர், எழுத்தாளர், சிற்றிதழ் ஆசிரியர், கல்வி ஆலோசகர், பதிப்பாசிரியர், சமூகம், கல்வி, இலக்கிய பணி என்று தொடர்ந்து அயராது இயங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தீவிர இலக்கிய சூழலிலும் நன்கு அறியப்பட்டவராக இருக்கின்றார். கலைத்துறை சார்ந்தவர்கள் மத்தியிலும் நன்கு அறியப்பட்டவராக இருக்கின்றார். முருகேஷ் அவர்கள் எழுதிய நூல்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும், விருதுநகர் வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி பாடத்திட்டத்திலும், சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அவருடைய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற சிறார் கதை தொகுப்பிற்காக எழுத்தாளர் முருகேஷ் அவர்களுக்கு 2021ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய அகாதமி விருது, ரொம்ப முக்கியமான ஒரு விருது, சமீபத்துல விஷ்ணுபுர சரவணனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விருது. ஆனால் 2021ஆம் ஆண்டு முருகேஷ் அவர்களுக்கு அவருடைய சிறார் இலக்கிய புத்தகத்துக்கு அந்த விருது கிடைத்திருப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். அதே போல அவருடைய பாரத ஸ்டேட் வங்கியின் சிறந்த கவிதை நூலுக்கான பரிசுகள் கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் செல்வன் கார்கி கவிதை விருது கிடைத்திருக்கின்றது. திருப்பூர் தமிழ் சங்கத்தின் பரிசு கிடைத்திருக்கின்றது. கலை இலக்கிய சிந்தனையாளர் மன்றம் சார்பில் சிறந்த சிறுகதை நூலுக்கான பரிசு கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவருக்கு இன்னொரு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவருடைய வினோதினியும் விடுகதை தாத்தாவும் என்கிற சிறார் இலக்கிய நூலுக்காக
சௌமா இலக்கிய விருது அவருக்கு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றோம். எங்கள் மலேசியர்கள் சார்பாக முருகேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி தொடர்ந்து பல 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி தொடர்ந்து ஐக்கு மட்டுமல்லாமல் மற்ற பல துறையிலும் சிறந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார். பல கவிஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அவருடைய ஒரு புத்தகம் எனக்கு மிக பிடித்த ஒரு புத்தகம். இதுவரை, அதாவது 2018ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை மற்ற ஐக்கு கவிஞர்களுக்கு அவர் எழுதிய முன்னுரையை ஒரு தொகுப்பாக போட்டிருக்கின்றார். அந்த தொகுப்போட தலைப்பு ரொம்ப வினோதமாக இருக்கும். எனக்கு ஐக்கு பிடிக்காது. அதாவது 30 ஆண்டு காலமாக ஐக்குவில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் ஒரு கவிஞர் அவருடைய புத்தகத்திற்கு வைத்திருக்கும் தலைப்பு எனக்கு ஐக்கு பிடிக்காது. ஆனால் இதை படித்து முடிக்கும் போது ஏன் இந்த வரி என்பது அது ஒரு அழகான ஒரு அழகியல் முரண் என்று சொல்வார்கள். என்னை வாழ்நாள் முழுதும் இந்த ஐக்கு என்னை இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை அதனால் எனக்கு ஐக்கு பிடிக்காதோ, ஐக்குவை தவிர வேற எதையுமே நீ சிந்திக்க விடவில்லை என்ற ஐக்கு, ஒருவேளை அதனால் எனக்கு ஐக்கு பிடிக்காதோ. இப்படி பல பல குறியீடுகளால நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது. எல்லா கவிஞர்களையும் அரவணைத்து, அவர்களை ஐக்குவோடு அரவணைத்து அன்பு பாராட்டி, எங்கு தட்டி கொடுக்க வேண்டுமோ அங்கு தட்டி கொடுத்து, எங்கு இது ஐக்கு இல்லை என்று வலியுறுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் வலியுறுத்தி மிக சிறப்பான முறையில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அப்பேற்பட்ட தமிழில் அவருடைய ஐக்கு கவிதைகள் ஜப்பானிய மொழியில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆக தமிழில் ஐக்குவை ஆழப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த ஐக்குவை பல எல்லைகள் தாண்டி விரிவுபடுத்தியிருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் முருகேஷ் அவர்கள் நம்முடைய பாஷோ இலக்கிய ஐக்கு தேடல் குழுவின் இந்த பயிலரங்கத்தை வழிநடத்துவதில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். அவரை அன்போடு நான் வரவேற்று என்னுடைய தொடக்க உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரையினை வழங்கி படைப்பாளரை அறிமுகம் செய்த ஐயா கே பாலமுருகன் அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவை பற்றி ஐயா சிறப்பாக தொடக்க உரையில் கூறினார். ஆக அவ்வகையில் எனக்கு ஐயா முருகேசு அவர்கள் எழுதிய ஒரு ஹைக்கு கவிதை மிகவும் பிடிக்கும். அதை வாசிக்கின்றேன், நீங்களும் கேட்டு மகிழுங்கள். உலர்ந்த உதடுகளை சட்டென ஈரமாக்கி போனது குழந்தையின் முத்தம். ஒரு குழந்தையினுடைய முத்தத்தை எவ்வளவு அழகாக ஐயா 3 வரிகளின் நச்சென்று நறுக்கின்று எழுதியுள்ளார் என்பதை நாம் அங்கு காண முடியும். அதுபோல எங்களுக்கும் ஹைக்கு தொடர்பான எங்களின் சிந்தனை உலர்ந்து கிடக்கின்றது. அதனை தமது அறிவு சிந்தனையால் ஈரமாக்கிட ஐயா அவர்கள் இன்று இந்த ஹைக்குவோடு ஒரு மாலை பொழுது எனும் நிகழ்ச்சியில் கலந்துள்ளார் என்று நான் இங்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தியே இன்று இலக்கியம் சமைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதுவும் குறிப்பாக நமது இளைஞர்களிடையே. பெருகி வரும் அதிநவீன அறிவியல் உலகில் இளைஞர்கள் தமது வாழ்நாளை இயந்திர உலகில் பணயம் வைக்கின்றனர். அது நான் கூறி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு கருத்தே. அவர்கள் தேநீர் அருந்தும் நேரம் அல்லது பயண நேரங்களில் சிலர் ஹைக்கு கவிதைகளை அல்லது ஒரு துளிப்பாக்களையே விரும்பி படிக்கின்றனர் அல்லவா? ஆக நம் அன்றாட வாழ்வில் இடம்பெற்றிருக்கும் நிகழ்வுகளை நேர்த்தியாய் ஒப்பனைகள் கற்பனைகள் ஏதுமின்றி 3 வரிகளில், முதல் நான் படித்தது போல 3 வரிகளில் ஒரு மின்னலை போல் உணர்த்திவிட்டு போகின்றது இந்த ஹைக்கு கவிதைகள் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுவதன் வரைமுறைகள், அதன் தோற்றம், அதன் வளர்ச்சி போன்றவற்றையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகின்றார் நிகழ்ச்சியின் வழிநடத்துனர் கவிஞர் முருகேஷ் அவர்கள். ஆக இந்நிகழ்ச்சியை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள், சங்கமமாகு, மானுட சமுத்திரம் நானென்று கூவு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். மலேசிய பாஷோ ஹைக்கு தேடல் குழுவின் ஏற்பாட்டில் ஹைக்குவோடு ஒரு மாலை பொழுதை கொண்டாடுகிற இந்த இனிய வேளையில் அன்பிற்குரிய கவிஞர்கள் அனைவரையும் இந்த இணையவழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். முதலில் ஒரு 3 விஷயங்களுக்காக எனது மகிழ்ச்சியையும் நன்றி அறிதலையும் பகிர்ந்து கொண்டு இந்த உரையாடலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, ஹைக்கு என்ற பெயரில் இன்றைக்கு நாடுகளில் உலகு தழுவிய பன்னாட்டு அமைப்புகள் என்று பல அமைப்புகள் இருக்கிறது. சர்வதேச அமைப்புகள் என்று, முகநூல் குழுக்கள் என்று ஏராளமான குழுக்கள் இருக்கிறது.
ஆனால் அந்த குழுக்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பும் பெருமையும் நமது மலேசிய பாசோ ஹைக்கூ தேடல் குழுவுக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த குழுவின் தலைப்பிலேயே தேடல் என்று அமைந்திருக்கிற அந்த ஒற்றை சொல் ஹைக்கூவுக்கு மிக மிக பொருத்தமானது. தேடல் உள்ள மனிதருக்கே தினமும் பசி எடுக்கும் என்கிற ஒரு திரைப்பட வரிகளைப் போல யாரிடமெல்லாம் கவிதை குறித்த தேடல் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹைக்கூ வசப்படும். இன்றைக்கு கடந்த 40 ஆண்டு காலமாக தமிழ் ஹைக்கூவில் நான் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட எது ஹைக்கூ என்கிற தேடல் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த குழுவுக்கே தேடல் குழு என்று பெயரை சூட்டியமைக்காகவே இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். இரண்டாவது ஒரு சின்ன திருத்தம், இந்த ஹைக்கூவோடும் ஒரு மாலை பொழுதில் வழி நடத்துனர் என்று எனது பெயரை பதிந்திருந்தார்கள். உண்மையில் நான் வழி நடத்துனர் கிடையாது. உங்களோடு வழியில் இணைந்து பயணிப்பவன் என்று சொல்வதைத்தான் நான் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதினேன். ஏனென்றால் ஹைக்கூ என்பது யாரும் கண்டடைய முடியாத, இதுவரை கண்டடையாத ஒரு வடிவம். ஆனாலும் எது ஹைக்கூ என்கிற தேடலில் தான் இன்றைக்கும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எழுத வருகிற எல்லோரும் கூட அப்படியான ஒரு தேடலோடும் நம்பிக்கையோடும் தான் எழுதி கொண்டிருப்பதால் வழி நடத்துனர் என்பதெல்லாம் எந்தளவில் எனக்கான பெருமிதமான சொல். என்னை அறிமுகப்படுத்திய அன்பு கவிஞர் பாலமுருகன் கேசவன் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் தகுதியுடையவனாக என்னை ஆக்கிக் கொள்ள தொடர்ந்து ஹைக்கூ தளத்தில் நான் பயணித்துக் கொண்டிருப்பேன். அந்த வகையில் உங்களோடு இணைந்து வழி நடப்பவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதே போல மூன்றாவதாக இந்த நிகழ்வு மலேசிய ஹைக்கூ தேடல் குழுவின் சார்பாக நடைபெற்றாலும் கூட இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் இணைந்திருக்கிற எனது நெடுங்கால நண்பர் மலேசிய ஹைக்கூ கவிஞர் நா பச்சைபாலன், அதே போல சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு கவிஞர் இன்பா, புதுச்சேரியிலிருந்து கவிஞர்கள் என பல 3 நாடுகளில் இருந்தும் நான் தமிழகத்தில் இருந்தும் என 4 பகுதிகளில் இருந்தும் இணைந்திருப்பது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த வகையில் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியர்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லா நாளும் இனிய நாள் தான் என்றாலும் கூட இந்த இரவுக்கென்று ஒரு இனிமையும் அழகும் அர்த்தமும் சேர்ந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கற்றுக்கொள்ளாமல் எதையும் நாம் முயற்சி செய்ய முடியாது. அப்படியான முயற்சியும் பயிற்சியும் தான் எந்த ஒரு இலக்கியத்தையும் கற்றுக்கொள்ள வழிவகுக்கும். அந்த வகையில் மலேசிய மண்ணில் இன்னும் பரவலாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் ஹைக்கூ படைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தேடல் உணர்வும் நம்பிக்கையோடும் இந்த நண்பர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் ஒரு சிறு பகுதியை ஏனும் எனது உரை நிறைவேற்றும் என்று நம்புகிறேன். அதைவிட முக்கியமாக சொல்வது, இந்த இணைப்பில் இருக்கிற நண்பர்களில் எத்தனை பேர் ஹைக்கூ முன்னாடி வாசித்திருக்கிறது என்று தெரியாது, எத்தனை பேர் ஹைக்கூ எழுதி இருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனாலும் ஒரு செய்தியை என்னால் உறுதியாகவும் திடமாகவும் சொல்ல முடியும். அது என்னவெனில், இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நிச்சயம் உங்களால் ஒரு ஹைக்கூவாவது எழுத முடியும். அதற்கான ஒரு மெல்லிய தூண்டுதலையும் ஒரு ஹைக்கூ உணர்வையும் இது உருவாக்கும் என்கிற நம்பிக்கையோடு எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கான கால அளவு என்பது ஒரு 45 மணித்துளிகள் என்றாலும் கூட எந்த ஒரு செய்தியையும் வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. ஒரு வரலாற்றை நீங்கள் சொல்லியிருக்கிறார், நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போகும், இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லை என்று ஒரு வரலாற்று அறிஞர் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் ஹைக்கூவின் முன்னோட்டமான ஒரு வரலாற்றை சுருக்கமாக, கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு கால வரலாற்றை ஒரு 4-5 நிமிடங்களுக்குள் சுருக்கமாக சொல்லிவிட்டு தமிழ் ஹைக்கூக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த இணைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு இப்படியான செய்திகள் தொடர்ந்து ஹைக்கூ தளத்தில் அடுத்தடுத்த தேடுதலை தர உறுதுணையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை நினைக்கிறேன். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் தொடர்ந்து பல்வேறு நாடுகளின் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கொடுத்தது. குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் சீனா, தென்கொரியா போன்ற நாடுகளின் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த ஜப்பான் 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விடுதலை அடைகிறது. ஒரு நாட்டின் அடிமைத்தலை உடைத்து விடுதலை வரும்போது அங்கு புதிய புதிய மாற்றங்கள் நிகழும். அந்த வகையில் ஜப்பானில் காலங்காலமாக இருந்த அந்த இலக்கிய மாற்றத்தில் ஒரு மறுமலர்ச்சி காலம் போல் புதிய கவிதை வடிவம் தோன்றுகிறது. ஏற்கனவே ஜப்பானில் இருந்த மரபு கவிதையான கன்கா, ரென்கா என்கிற 2 புகழ்பெற்ற கவிதை வடிவங்கள் இருந்தன. அதுல ரென்கா கவிதைனா என்னன்னா, அது ஒரு தொடர் கவிதை, கூட்டுறவு கவிதை அப்படிம்பாங்க. ஒரு கவிஞர் கவிதையின் தொடக்க வரியை படிக்க, அடுத்த கவிஞர் அடுத்த வரியை படிக்க, அடுத்த கவிஞர் படிக்க என்று ஒரு 7-8 கவிஞர்கள், அதற்கு மேற்பட்ட கவிஞர்கள் தொடர்ந்து படிக்கிற ஒரு கவிதை வடிவம் தான் ரென்கா. இந்த ரென்கா என்கிற அந்த மரபு கவிதை, நீர்க்கவிதையில் முதல் 3 வரிகளை தான் முதலாக சுருக்கி கொக்கு பாடல்கள் என்று எழுதினார் ஜப்பானிய ஹைக்கூவின் தந்தை என்று போற்றப்படுகிற மட்சுவோ பாசோ. பாசோ தான் ஹைக்கூவின் முதல்வர் என்று இன்றளவும் அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் அந்த ரென்கா கவிதையின் தொடக்க 3 வரிகளை எழுத தொடங்கினார். அந்த தொடக்க கவிதை மரபு கவிதை. முதலில் 5 அசைகள், அடுத்து 7 அசைகள், அடுத்து 5 அசைகள் என்று மொத்தம் 17 அசைகளை கொண்ட மரபு பாடல் தான் ஹைக்கூ கவிதை.
அது பாஷோ காலத்தில் கொக்கு பாடல்கள் என்றுதான் அறியப்பட்டன. பாஷோவுக்கு பிறகுதான் அது ஹைக்கூ என்று பெயர் பெற்றது. பாஷோ ஜப்பான் முழுக்க ஹைக்கூவை ஒரு இயக்கம் போல் கொண்டு சென்று இளைஞர் மத்தியில் அறிமுகப்படுத்தியவர். கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவை நடந்தும் குதிரையின் மூலமாக பயணித்து ஹைக்கூவை பல்வேறு இடங்களில் பரப்பிய பெருமை பாஷோவுக்குரியது. பாஷோவை தொடர்ந்து பூஷன், இசா, சிகி போன்ற கவிஞர்கள் ஹைக்கூவை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு எழுதப்பட்ட ஹைக்கூ கவிதைகளில் அடிநாதமாக ஜப்பானில் இருந்தது ஜென். இன்றைக்கும் கூட தமிழில் எழுதுகிற எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜென்னை படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஹைக்கூ உங்களால எளிமையாகவும் இன்னும் புரிதலோடும் எழுத முடியுமாங்க. அந்த ஜென் என்னன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஜென் என்பது இக்கணத்தில் வாழ், இதுதான் ஜென். ரொம்ப குழப்பம், ரொம்ப பெரிய பெரிய தேடல், டிக்ஷனரி வச்சுலாம் தேடிட்டு வேண்டாம். இக்கணத்தில் வாழ், அதாவது ஒவ்வொரு கணமும் வாழ்வில் உயிர்ப்பானது, உண்மையானது. அந்த கணத்திற்கு உண்மையாக நேசத்துடன் நீ வாழ் என்பதுதான் ஜென் சொல்கிறது. அந்த ஜென் வாழ்நெறியை அடிப்படையாக கொண்டுதான் ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகள் படைக்கப்பட்டன. ஜென் சொல்லுது, இயற்கை அழியாதது, மனித வாழ்வு அழியக்கூடியது. அழுகிற மனித வாழ்வில் இருந்து அழியாத இயற்கைக்கு திரும்புவோம் என்கிற நோக்கில்தான் ஜப்பானில் ஹைக்கூ கவிதைகள் 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி எழுதப்பட்டு தொடர்ந்து பல்வேறு கவிஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஹைக்கூ கவிதையின் அடிநாதமாக 3 செய்திகளை ஜப்பானிய கவிஞர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் தன்னோட வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த ஜப்பானியர்களின் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருந்தது. ஒன்று நிலா பார்த்தல், இன்னொன்று பூ பார்த்தல், மூன்றாவதாக தேநீர் சுவைத்தல். இது 3ம் ஜப்பானியர்களின் வாழ்க்கை நீக்கமர நிறைந்திருப்பது. இந்த 3 விஷயங்களையும் உள்ளீடாக கொண்டு கால குறியீடை அடிப்படையாக கொண்டும் ஜென் வாழ்க்கை நெறியை போதிப்பதை தான் ஹைக்கூ கவிதைகள் தொடக்க காலத்தில் செய்தன. அப்படி எழுதப்பட்ட ஹைக்கூ கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பெற்றன. ஆர்ஹெச் பிலித், ஹெண்டர்சன் என சொல்லப்படுகிற அமெரிக்காவை சேர்ந்த 2 பேராசிரியர்கள் தங்களது பணி நிமித்தமாக ஜப்பான் போறாங்க. அவங்களுக்கு இந்த 3 வரி கவிதை ரொம்ப ஈர்ப்பாகவும் செறிவாகவும் தெளிப்பாகவும் இருக்கிறது. ஆக இந்த கவிதை வடிவம் ரொம்ப நல்லா இருக்கு என்று அவர்கள் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பரவலாக கொண்டு செல்ல மெல்ல மெல்ல ஹைக்கூ என்கிற 3 வரி கவிதை உலகின் திசைகள் எல்லாம் தனது சின்ன சிறகுகளால் வளம் வர தொடங்கியது. அப்படி வளம் வர தொடங்கிய ஹைக்கூ இன்றைக்கு எழுதப்படாத நாடுகளே இல்லை எனலாம். உலக கவிதை ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது போல உலகத்திலேயே 2 நூல்கள் தான் உலகமெல்லாம் அறியப்பட்ட குறிப்பிடத்தக்க நூல்களாக சொல்கிறார்கள். ஒன்று கிறிஸ்துவர்களின் மத நூலான பைபிள். இது உலகத்தின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அதிக அளவிலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்கிற பெருமை பைபிளுக்கு உண்டு. அடுத்ததாக நம் தாய்மொழியின் தமிழ் மொழியின் பெருமையான 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள், உலக பொதுமறை என்று நாம் கொண்டாடுகிற அந்த திருக்குறளும் உலகத்தின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மகத்தான அறநூல். இந்த 2 முக்கியமான நூல்கள். இதை தாண்டி இன்றைக்கு உலகின் திசைகள் தோறும் எழுதப்படுகிற ஒரு கவிதை வடிவம் இருக்கிறது என்றால் அது ஹைக்கூ. இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா கவிதை வடிவங்களும் அப்படி உலகத்தின் திசைகள் எல்லாம் பரவவில்லை, எழுதப்படவும் இல்லை. ஆனால் இந்த 3 வரி சின்னஞ்சிறு குறுங்கவிதை இன்றைக்கு உலகின் திசைகள் எல்லாம் பறந்து விரிந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையாக அமைந்த சில கூறுகளை நாம் கவனத்தில் கொண்டால் ஹைக்கூ எழுதும் போது நமக்கு அவை மிகுந்த பயனை அளிக்கும். இன்னொன்று, ஹைக்கூ என்கிற ஜப்பானிய சொல்லுக்கு ஒரு கோப்பை தேநீர் என்று பொருள். ஒரு கோப்பை தேநீரை ஒரு மிடராக எப்படி நாம் ரசித்து சுவைத்து உள்பருகிறோமோ அதுபோல 3 வரி ஹைக்கூவையும் ரசித்து ருசித்து நாம் பருக வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை முன்வைத்தும் தான் ஹைக்கூக்கள் படைக்கப்படுகின்றன. அந்த வகையில் 3 வரியில் எழுதப்படுகிற அந்த ஜப்பானிய கவிதை உலகமெல்லாம் பரவியது. அப்படி உலகமெல்லாம் பரவிய ஹைக்கூ கவிதை 5-7-5 என்கிற அசையை பின்பற்றியதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போல கால குறியீடு, நிலா பார்த்தல், பூ பார்த்தல், தேநீர் பருகுதல் என்கிற ஜப்பானியர் வாழ்வின் கூறுகளை அவர் கை கொள்ளவில்லை என்றால் கூட இந்த 3 வரி என்கிற சுருங்கிய செறிவான மொழி நடை உலகத்தின் திசைகள் எல்லாம் ஹைக்கூ பரவத் தொடங்கியது. ஒரு 2 புகழ்பெற்ற ஹைக்கூ கவிதைகளை நாம் பார்ப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாஷோ எழுதிய ஒரு உலக புகழ்பெற்ற ஹைக்கூ, பழைய குளம், தவளை குதித்தது, நீரில் சப்தம். இந்த கவிதை மேலோட்டமான வாசிப்பில் சாதாரண கவிதை போல் இருக்கலாம்.
பல்வேறு அர்த்த அடக்குகளை வைப்பதுதான் பாஷோவின் இந்த புகழ்பெற்ற ஹைக்கூ. இது பலரும் இந்த கவிதையை கேட்கப்பட்டிருக்கலாம். அதே போல இன்னொரு புகழ்பெற்ற ஹைக்கூ, அந்த கிண்ணத்தில் அரிசிதான் இல்லையே, பூக்களை அடுக்கி வைப்போம். எவ்வளவு அழகான காட்சி பாருங்க. அவருக்கு பூக்கள் நிறைந்த ஒரு கிண்ணம், அன்னைக்கு காலியா இருக்கு, பூக்கள் நிறைந்த கிண்ணம் தானே, பரவாயில்ல அப்படின்னு இந்த கவிதையை நான் நேருமாறி மாற்றி சொல்லியிருக்கிறேன். உண்மையில் இந்த கவிதை ஜப்பானில் எழுதப்பட்ட இந்த கவிதை என்னன்னா, அந்த கிண்ணத்தில் அரிசிதான் இல்லையே, பூக்களை அடுக்கி வைப்போம். இந்த கவிதையை மாற்றி நான் இப்படி எழுதி பார்த்தேன். ஆனால் ஒரு அரிசி இல்லாத ஒரு வெற்று கிண்ணம் பசியின் குறியீடாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த பசிக்கு மாற்றாக அந்த அரிசி இல்லாத கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் என்கிற ஒரு மாற்று அழகியலை பதிலீடாக சொல்கிறது இந்த ஹைக்கூ. இப்படி 3, 5, 7, 5 என்கிற 15 அசைகளுடன் எழுதப்பட்ட ஹைக்கூ கவிதைகள் தனக்கான இலக்கண விலங்குகளை உடைத்துவிட்டு உலகின் திசைகள் தோறும் பரவத் தொடங்கியது. முதலாக தமிழில் இந்திய மண்ணில் ஹைக்கூ அறிமுகமானது 1916ஆம் ஆண்டு. வங்க கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் ஜப்பானுக்கு ஒரு பயணம் போகிறார். அப்போது அவர் அங்குள்ள நூல்களை எல்லாம் படிக்கும் போது ஹைக்கூ கவிதை நூல்களையும் படிக்கிறார். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை அவர் வங்கத்திற்கு திரும்பிய பிறகு அவர் வங்க மொழியில் அறிமுகப்படுத்துகிறார். அதே 1916ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்திலிருந்து மாடர்ன் ரிவ்யூ என்கிற ஒரு ஆங்கில வார இதழ் வருகிறது. அந்த ஆங்கில வார இதழில் ஒரு கட்டுரை வருகிறது. அந்த கட்டுரையை படித்துவிட்டு நோகுச்சி புலவர் என்கிற ஒரு புலவரை பற்றியும் அவருடைய ஹைக்கூ கவிதைகளையும் பற்றி வந்த அந்த கட்டுரையை படித்துவிட்டு 1916 அக்டோபர் 16 அன்று மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த சுதேசமித்திரன் என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு குறுங்கட்டுரை எழுதுகிறார். அதை ஏன் குறுங்கட்டுரை என்று சொல்கிறார்னா, மொத்தமே ஒரு 2 பக்கம் தான். அது A4 அளவிலான ஒரு பெரிய இதழ். அதில் வந்து ஒரு 2 பக்க கட்டுரை தான். ஜப்பானிய கவிதை என்று தலைப்பிட்டு மகாகவி பாரதி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் பாரதி குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதுதான் தமிழ் ஹைக்கூக்கு இன்றைக்கு அடிப்படையான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதில் பாரதி என்ன சொல்கிறார் என்றால், அந்த கவிதையில் சுருக்கமாக எழுதுவது சிறந்ததுதான், ஆனால் அதே நேரத்தில் கவிதை ரொம்பவும் சுருங்கி போய்விடக்கூடாது. கவிதைக்கு சுருக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் அதில் செறிவும் ஆழமும் அர்த்தமும் அவசியம் என்று சொல்கிற பாரதி அந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார். கவிதை சுருக்கத்தின் தெளிவும் வேண்டும், அதே நேரத்தில் ரொம்பவும் சுருங்கிவிடக்கூடாது. மேற்கத்திய கவிஞர்களுக்கு சொற்களின் மேல் அலாதியான ஒரு காதல் இருக்கிறது. ஆனால் கீழ்த்திசை நாடு கவிஞர்கள் சொற்களை செறிவாகவும் அடர்த்தியோடும் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு மகத்தான உதாரணம் தான் ஹைக்கூ என்று சொல்லிவிட்டு நோகுச்சி புலவர் எழுதிய ஒரு ஹைக்கூவை பாரதி மேற்கோளாக சுட்டுகிறார். தீப்பற்றி எரிந்தது வீடு, தீப்பற்றி எரிந்தது வீடு, வீழும் மலரின் அழகென்ன. இதுதான் அந்த குறுங்கவிதை. ஒரு வீடு தீப்பற்றி எரியும் போது அந்த தீப்பற்றி எரிகிற வீட்டை பார்க்கிற அந்த வீட்டு உரிமையாளரின் மனம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி ஒரு வீடு தீப்பற்றி எரியும் போது கூட அந்த வீட்டின் வாசலில் இருக்கிற ஒரு செடியில் பூத்திருக்கிற அந்த மலரின் மனம் இந்த துன்பத்திலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிற அந்த வீட்டு உரிமையாளரின் மனத்தை எப்படி ஒரு பூ மாதிரி மலர்த்துகிறது. எந்த துயரங்களிலிருந்து வாழ்வில் விடுபட்டு வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை விதையை விதைப்பது போல அந்த கவிதை இருக்கிறது என்பதாக அந்த கவிதை பாரதி சுட்டிக்காட்டி சொல்லியிருப்பார். இப்படி கவிதைகளில் சுருக்கமும் தெளிவும் வேண்டும் என்பதை மகாகவி கோடிட்டு காட்டி ரொம்ப அழகா அந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோம், வாழ்க்கையை கவிதையாக செய்தோன் அவனே கவி, புலவனுக்கு பணம் ஒரு பொருள் அன்று, வானத்து மீன், தனிமை, மோனம், மலர்களின் பேச்சு இவற்றிலே ஈடுபட்டு போய் இயற்கையுடன் ஒன்றாக வாழ்பவனே கவி என்று மகாகவி பாரதி அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் தமிழுக்கு 1916 முதல் அறிமுகம். ஆனால் ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ் ஹைக்கூவில், தமிழ் இலக்கிய பரப்பில் ஹைக்கூ என்கிற சொல்லாடலோ அல்ல ஹைக்கூ பற்றிய பதிவுகளோ எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை. யாரும் எழுதவில்லை என்பதால் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்த சூழலில் 1966ஆம் ஆண்டு தமிழில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு நவீன இலக்கிய இதழான கணையாளி இதழில் எழுத்தாளர் சுஜாதா சில ஹைக்கூ கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து தமிழில் அறிமுகம் செய்கிறார். அதற்கு அடுத்த ஆண்டு 1967 சி மணி என்கிற தமிழின் ஒரு முக்கியமான நவீன கவிஞர், அவர் நடை என்கிற ஒரு இதழை நடத்தி வருகிறார். அந்த இதழில் சில ஹைக்கூ கவிதைகளை மொழிபெயர்க்கிறார். அதே போல 1967 பேராசிரியர் சி சந்திரலேகா அவர்களும் சில ஹைக்கூ கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து
தமிழில் கணையாளி இதழில் தருகிறார். இதெல்லாம் தொடக்க கால அறிமுகங்கள். ஆனால் அப்போது கூட தமிழில் ஹைக்கூ பற்றி பெரிய சலனங்கள் இல்லை. ஆனால் ஹைக்கூவை அறிமுகப்படுத்தி சுஜாதா போன்ற சில எழுத்தாளர்கள் எழுதும் போது அவர்கள் தொடக்கத்தில் சொன்னது என்னன்னா, தமிழ் ஹைக்கூவில் அரசியலே கூடாது, ஜப்பானிய ஹைக்கூவிலும் கூட கிடையாது, காதலை எழுதக்கூடாது என்று பல தடைகளை போட்டார்கள். இன்றைக்கு இருப்பது போல எந்த இணைய வசதிகளும் இல்லாத அந்த 1960களில் பலரும் அது உண்மை என்று நம்பினார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. ஜப்பானில் எழுதப்பட்ட ஹைக்கூ கவிதைகளில் அரசியலும் இருக்கிறது, காதலும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு இணைய வழி தொடர்புகளும் அறிமுகமான பிறகு கூகுள் வழி நம்மளால் கண்டறிய முடிகிறது. அப்படி நான் படித்த ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய அரசியலை சொல்லும் ஒரு ஹைக்கூ கவிதை. முட்டாள் சோளக்காட்டு பொம்மையே, முட்டாள் சோளக்காட்டு பொம்மையே, உன் காலடியிலேயே கதிரை திருடும் குருவிகள். இந்த கவிதை என்ன சாதாரண ஹைக்கூ கவிதை இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. ஒரு விவசாயி தனது வியர்வையே நிலத்தில் ரத்தமாக சிந்தி ஒரு பயிரை பயிரிட்டு விளைந்து அதனோட அறுவடையை யாரோ ஒருவன் கொண்டு போகிறானே, அப்படி முட்டாள் சோளக்காட்டு பொம்மையே போல் இருந்து விடாது என்று அந்த உழவனுக்கு சொல்கிற இது ஒரு அரசியல் கவிதை தான். இது ஜப்பானில் எழுதப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஹைக்கூ. ஆனால் தொடக்க காலத்தில் தமிழில் அறிமுகப்படுத்தும் போது சொன்ன நம் முன்னோடிகள் சிலர் ஹைக்கூவில் அரசியல் கூடாது, காதல் கூடாது, அது கூடாது, இது கூடாது என்று தொடக்க காலத்தில் சொன்னால் கூட பிற்காலத்தில் அவையெல்லாம் இல்லை, தேவையில்லை என்ற ஒரு புரிதலுக்கு நாம் வந்தோம். தமிழில் முதலில் நேரடியான ஹைக்கூ கவிதை எப்போது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்கிற கேள்வியை நாம் எழுப்பினால் அதற்கான விடை 1972ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்தின் வெள்ளி விழா ஆண்டு இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடக்கிறது. அதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் மிகச்சிறந்த கவிஞரான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைநகர் டெல்லிக்கு போறாங்க. போகும்போது அங்க ஒரு புத்தக கடையில சில புத்தகங்களை பார்க்கிறாரு. அந்த புத்தகங்கள் ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட சில புத்தகங்கள் வாங்குறாரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் ஆகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, அதையும் விட அவர் செய்த தமிழுக்கான பங்களிப்பு என்றால் பிற மொழி இலக்கியங்களில் இருக்கிற ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழுக்கு அறிமுகம் செய்ததில் முன்னோடி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஏற்கனவே அவர் உருது இலக்கியத்தின் புகழ்பெற்ற கஜல் என்கிற காதல் கவிதை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் கவிக்கோ அவர்கள் தான். அவர்தான் முதலாக டெல்லியிலிருந்து வாங்கி வந்த ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்களை படித்துவிட்டு நேரடியான தமிழ் ஹைக்கூ கவிதைகளை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் தமிழில் முதலாக எழுதுகிறார். அவர் எழுதிய ஹைக்கூ கவிதைகளில் 5 கவிதைகள் மட்டும் 1974ஆம் ஆண்டில் அவர் எழுதி வெளியிட்ட பால்வீதி என்கிற நூலில் 5 ஹைக்கூ கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறன. ஆனா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்ன பட்டார்னா, ஹைக்கூ என்ற பெயரால் அதை பிரசுரிக்கிறார். 3 வரிகள் தான் இருக்கு கவிதை. இருந்தாலும் கூட கவிக்கோ அதை எப்படி குறிப்பிடுறாருன்னா சிந்தர் வடிவு கவிதைகள் அப்படிங்கிறாரு. அது என்ன சிந்தர்னா, தமிழ்ல ஏற்கனவே 3 வரியிலான ஒரு கவிதை வடி. தமிழ்ல எல்லா வடிவிலும் இருக்கு, நமக்கு தெரியும். 1 வரி இருக்கு, 2 வரி இருக்கு, 3 வரி, 4 வரி, எல்லா வரிகளிலும் தமிழ்ல கவிதை இருக்கு. ஆனால் இந்த 3 வரிகளில் இருப்பதனால் இதை சிந்தர் என்று தலைப்பிட்டு இந்த 5 கவிதைகள் வெளியிடுறாரு. அதுதான் தமிழில் முதல் ஹைக்கூ கவிதைகள். அப்படி மொத்தமே தமிழில் அப்துல் ரஹ்மான் 21 ஹைக்கூ கவிதைகள் தான் எழுதியிருக்காரு. அந்த பால்வீதி தொகுப்பில் வெளியிட்ட 5 கவிதைகள் போக அதற்கு பிறகு அவரது டைரியில் இருந்து எடுத்த ஒரு 16 கவிதைகள் பிற்பாடு ஒரு பத்திரிகையில் அதை நான் விரிவான கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். அந்த 16 கவிதைகளையும் சேர்த்து 21 ஹைக்கூ கவிதைகளை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழில் எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழில் ஹைக்கூவை பரவலாக எல்லோரும் எழுதுவதற்கான ஒரு தூண்டுதலையும் ஒரு ஆர்வத்தையும் தந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பதுதான் மிகச்சரியான கணிப்பு. ஏன் சொல்றேன்னா, அவர் ஹைக்கூவை மொழிபெயர்த்து வெளியிட்டதோடு நின்று விடாமல் ஹைக்கூவை பற்றிய பல முக்கியமான கட்டுரைகளை வெகுஜன இதழ்களில் எழுதி பரவலான வாசகர் வட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூனியர் விகடன், அது தமிழ்ல இப்ப 2 வார இதழா வருது. முன்னாடி வார இதழா இருந்தது. அது ஒரு அரசியல் பத்திரிகையாக இருந்தால் கூட அதில் இலக்கியத்திற்கு ஒதுக்கப்பட்ட அந்த பக்கத்தில் மிகச்சிறந்த ஹைக்கூ குறித்த கட்டுரைகளை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினாரு. அதையெல்லாம் தொகுத்து இன்றிரவு பகலில் அப்படின்னு ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்காரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதில் மின்மினிகள் என்கிற முதல் கட்டுரையே ஹைக்கூவை பற்றி அறிமுகப்பட்ட கட்டுரை. ஒரு அழகான கட்டுரை. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. திருமகள் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த இன்றிரவு பகலில் என்கிற தொகுப்பில் ஹைக்கூவின் பெருமைகளை பட்டியலிடும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு புகழ்பெற்ற ஒரு அழகான ஹைக்கூவை சொல்றாரு. அதை எழுதிய கவிஞர் குசடாவோ என்கிற ஒரு ஜப்பானிய கவிஞர் எழுதிய ஒரு அழகான ஒரு காட்சி ரீதியாக நம் மனசுக்குள் புதிய புதிய காட்சி நுட்பங்களை விளைவிக்கிற ஒரு அழகான கவிதை. மெதுவாக என் தோளை பற்றிய இறந்த நண்பனின் கைபோல் இந்த இலையுதிர்கால வெயில். எவ்வளவு இதா இருக்கு பாருங்க.
இறந்து போன ஒரு நண்பனின் தோளை தொடுகிற அந்த உணர்வும், அந்த ஒரு ஜில்லிப்பும், அந்த ஒரு மன தவிப்பும் எப்படி இருக்குன்னா, அந்த இலையுதிர் கால வெயில் என்று ஒரு காலத்தை இவ்வளவு நுட்பமாக ஒரு ஹைக்கூவில் பதிய பண்ண முடியுமா என்று வியக்கிற அளவுக்கு அந்த குசடாவு என்கிற கவிஞர் மிக அழகாக எழுதியிருக்கார். அந்த கவிதையை கோடிட்டு காட்டுகிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அந்த 21 கவிதைகளில் ஹைக்கூவின் பல்வேறு நுட்பங்களை, தமிழ் மொழியின் செறிவை, அழகை, ஆழத்தை என பல விஷயத்தையும் அதுல பகிர்றாரு. அதுல எனக்கு பிடித்த 2 ஹைக்கூ கவிதைகள். இது நேரடியாக தமிழில் எழுதப்பட்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் ஹைக்கூ கவிதைகள். நகரும் நதியில் நகராமல் உறங்குகிறது நிலா நிழல். இது ஒரு கவிதை. 2வது கவிதை, உதிர்ந்த சருகு மீண்டும் கிளையில் பறவை கூடு. இந்த 2 கவிதைக்கு நான் விளக்கம் சொல்ல போறதில்ல. ஏனென்றால் ஹைக்கூ என்பது விளக்கம் சொல்வதல்ல. நான் சொல்கிற ஒரு விளக்கமாக இல்லாமல் இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனையை தூண்டுவதுதான் ஹைக்கூவின் சிறப்பு. அந்த வகையில் கவிக்கோ எழுதிய கவிதைகளில் இந்த 2 கவிதைகள் முத்தாய்ப்பான கவிதைகள். எல்லா கவிதைகளும் சிறப்பு என்றாலும் கூட எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகள். அப்படி ஹைக்கூவை தமிழுக்கு அறிமுகம் செய்யும் போதே ஒரு 3 செய்திகளை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பதிவு செய்கிறார். இந்த 3 செய்திகளையும் நாம் உள்வாங்கி கொண்டாலே ஹைக்கூ எழுதுவது மிக எளிது மட்டுமல்ல, சரியான புரிதலோடும் ஹைக்கூ எழுத முடியும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, தமிழ் மொழியில் ஹைக்கூ எழுதுகிற போது ஜப்பானிய மொழியின் எல்லா இலக்கண மரபுகளையும் நாம் தூக்கி கொண்டு வர வேண்டியதில்லை. எந்த தத்துவ பட்டையும் போட்டுக் கொள்ளாமல், எந்த கோட்பாட்டு கண்ணாடியையும் அணிந்து கொள்ளாமல் படைப்பாளன் சுதந்திரமாக நேராக உலகத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அது என்ன, எந்த தத்துவ பட்டையும் கோட்பாட்டு கண்ணாடியும் இல்லாம இந்த 5-7-5 என்கிற அந்த அசைகள், அதே போல கால குறியீடு, ஜென், இதெல்லாம் தேவையில்லை. நீ தமிழுக்கான பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று சொல்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதிலே இன்னொன்னு சொல்றாரு, நீ தமிழில் ஹைக்கூ கவிதை எழுதும் போது செர்ரிப்பூவை பத்தி எழுத வேண்டாம், செர்ரிப்பூ ஜப்பானியர்கள் மலர். நீ தமிழில் ஹைக்கூ எழுதும் போது மல்லிகை பூவை பற்றி பாடு, அதே மாதிரி சரப்பன்றை பூக்களை பற்றி பாடு என்று தமிழ் மலர்களை தமிழ் மண்மணத்தோடு எழுதுங்கள் என்பதுதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் ஒரு முக்கியமான கூற்று. அதிலே கவிக்கோ இன்னொரு 2வது செய்தியா அவங்க சொல்றாரு, ஹைக்கூவை எப்படி வாசிப்பது என்பதற்கான ஒரு இலக்கணத்தையும் கவிக்கோ குறிப்பிடுறார். அது என்னன்னா, ஹைக்கூ 3 வரி. ஆனால் அந்த ஹைக்கூ 3 வரியையும் மற்ற கவிதைகளை படிப்பது போல் ஒரே மூச்சு படிக்கக்கூடாது. முதலில் ஹைக்கூவை படிக்கிற ஒரு கவிஞன் முதல் 2 வரிகளையும் படித்துவிட்டு 3வது வரி என்னவாக இருக்கும் என்று ஒரு அரை நிமிடம் யோசிக்கலாம். ஏனென்றால் கவிஞனையும் மட்டுமல்ல, படிக்கிற வாசகனையும் கவிஞனாக்குவதுதான் ஹைக்கூவின் சிறப்பு. அதை கூட அழகா சொல்வாரு, கவிஞன் பிளஸ் வாசகன் இஸ் ஈக்குவல் டு ஹைக்கூ. அதாவது கவிஞனும் வாசகனும் சமமாக அமர்கிற சமத்துவ நாற்காலி தான் ஹைக்கூ என்பதுதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கூற்று. அந்த வகையில் முதல் 2 வரிகளை படித்துவிட்டு 3வது வரி என்னவாக இருக்கும் என்று ஒரு அரை நிமிடம் நாம் யோசித்து விட்டு 3வது வரியை படிக்கும் போது, ஒன்று நீங்கள் நினைத்ததாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நினைக்காத ஏதோ ஒன்றாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்றாக இருக்கும் போதுதான் நமக்கு புதிய புதிய சிந்தனை கிளர்ச்சிகள் ஏற்படும். அந்த வகையில் ஹைக்கூவை இப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் 3வதாக சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னவெனில், ஹைக்கூவை சுண்ட காய்ச்சிய செறிவான இறுகிய மொழிநடை வேண்டும். அது என்ன சுண்ட காய்ச்சிய இறுகிய மொழிநடைனா, அதுக்கு ஒரு வேடிக்கையாக சொல்லுவாரு, ஒரு 20 வார்த்தைகள் 30 வார்த்தைகள்ல ஒரு வானல்ல போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் சுண்டி சுண்டி எப்போது 5-6 வார்த்தைகளாக ஆகிறதோ அதுதான் ஒரு ஹைக்கூவின் செறிவின் அழகு என்று சொல்வதுதான். இந்த 3 இலக்கணங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழில் ஹைக்கூ எழுத வருகிற எல்லோரும் இந்த 3 இலக்கண வரைகளை நாம் மனதில் கொண்டாலே ஹைக்கூ எழுதலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 வரியில் இருப்பதனாலே பொதுவாக ஹைக்கூ எளிது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அது முழுக்க உண்மை கிடையாது. சமீபத்தில் கூட மதுரையில் நடைபெற்ற ஒரு தமிழ் ஹைக்கூ 3வது உலக மாநாட்டில் தமிழின் ஒரு முக்கியமான மருத்துவரும் இன்றைக்கு நாவல்கள் எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் உமர் பாருக் சொன்னாரு. அவர் தொடக்க காலங்கள்ல புதுக்கவிதை எழுதினாரு, ஹைக்கூ எழுதினாரு, அப்புறம் கட்டுரைகள், மருத்துவ நூல்கள் இன்னைக்கு நாவல் வரைக்கும் வந்துட்டாரு. அவர் பேசும்போது சொன்னது என்னன்னா, நான் ஆரம்பத்துல கவிதைகள் எழுதிட்டு இருந்தாலே இன்னைக்கு நாவல் எழுதிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாவல் எழுதுகிற என்னால் இப்போது ஒரு ஹைக்கூ கூட எழுத முடியவில்லைனார். இது உள்ளார்ந்து அவர் உணர்வு பூர்வமான சொன்னது. ஏன்னா ஒரு நாவலை கூட அவரால் எழுத முடிகிறது, ஒரு ஹைக்கூவை எழுத முடியவில்லை என்றால் ஹைக்கூவை எழுதுவதற்கு தேடலும் உள்ளார்ந்த குழந்தை கவிதை மனமும் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அப்படியான ஒரு தேடலும் உள்ளார்ந்த கவிதை மனமும் இருப்பதனால்தான் கவிதை எழுத முடியும், அதுவும் ஹைக்கூ எழுத முடியும் என்பதுதான் ஒரு உண்மை.
அந்த வகையில் அப்படியான தேடல் மனம் படைத்தவர்களுக்கு ஹைக்கூ எளிதாக வசப்படும். எது நல்ல ஹைக்கூ, எது கவிதை என்கிற தேடல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப தமிழில் என்ன ஒரு சங்கடம் வருதுன்னா, 3 வரியில் உள்ளதெல்லாம் ஹைக்கூவா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 3 வரியில் புதுக்கவிதையும் எழுதலாம், 4 வரியிலும் எழுதலாம். ஆனால் புதுக்கவிதையும் ஹைக்கூக்குமான பிரதானமான அடிப்படையான வேற்றுமைகள் என்னவென்றால், ஹைக்கூ என்பது சுண்ட காய்ச்சிய இறுகிய மொழிநடை பார்த்தோம். அதே மாதிரி முதல் 2 வரிகளில் ஒரு கேள்வி போல் இருந்து 3வது வரியில் நாம் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி பதிலாக இருக்கணும். இப்படி முதல் 2 வரியில் கேள்வி, 3வது வரி பதில்ங்கிறதுனால விடுகதை என்கிற ஒரு தட்டையான அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. விடுகதையும் கிடையாது. அப்புறம் விடுகதை இல்லைன்னா இது என்னன்னா, ஹைக்கூ என்பது காட்சி பூர்வமானது. ஹைக்கூவை வாசிக்கும் போது படிக்கிற வாசகன் மனதில் ஒரு காட்சி. அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிக் கொள்வது கவிதை வேலை. கட்டுரையில தான் எல்லாத்தையும் விளக்கி விரிவா சொன்னார். ஆனால் கவிதைகள் தேவையில்லை. அதைவிட ஹைக்கூக்கு ஒரு காட்சியை காட்டுவதுடன் ஹைக்கூவின் வேலை முடிந்துவிடும். அதில் உள்ள அர்த்தங்களை தோண்டி இறைத்துக் கொள்வது வாசகனின் பொறுப்பு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வாசகனோட பொறுப்பு. வாசகனுக்கு வேலை வைக்கணும். எல்லாத்தையும் நம்மளே வாழைப்பழத்தை உரிச்சு கூட்டி விடுறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா வாசகன் வந்து வெறும் குழந்தை அல்ல. அவனும் தனது சுய சிந்தனையோடும் அறிவோடும் தான் ஒரு படைப்பை வாசிக்கிறான். அந்த வகையில் ஒரு படைப்பு வந்து வாசகனுக்கு அடுத்தடுத்த சிந்தனைகளை கிளறுவதாக, தூண்டுவதாக இருக்க வேண்டும். இப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விதைத்த விதை தமிழ்நாடு முழுக்க மெல்ல மெல்ல பரவி தமிழின் முதல் ஹைக்கூ நூல் 1984 ஆகஸ்டில் புள்ளிப்பூக்கள் என்கிற நூலை ஓவிய கவிஞர் அமுதபாரதி வெளியிட்டார். அவர் வெளியிட்ட 3 மாதங்களிலேயே அதே 1984 நவம்பரில் பாவலர் அண்ணன் அறிவுமதி அவர்கள் புள்ளி நுனியில் பனித்துளி என்கிற ஒரு ஹைக்கூ நூலை வெளியிட்டார். இந்த 2 ஹைக்கூ நூல்களும் தான் தமிழின் முன்னோடியான, தமிழில் ஹைக்கூ எது என்ற கேள்வியோடு நின்ற என்னை போன்ற பலருக்கும் பாடநூல்களாக அமைந்த மகத்தான நூல்கள். அதிலும் அமுதபாரதி அடிப்படையில் ஒரு ஓவிய கவிஞராக இருப்பதால் அவரது கவிதைகள் எல்லாமே காட்சி பூர்வமாக இருக்கும். பல புகழ்பெற்ற அமுதபாரதியின் கவிதைகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரே ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பூவின் ஒற்றைக்கால் தவம் பழித்தது, பூவின் ஒற்றைக்கால் தவம் பழித்தது, வண்டின் கால்களில் மகரந்தம். அவ்வளவு அந்த காட்சி அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பூ வண்டின் மேல் ஒற்றை காலில் உட்கார்ந்து இருக்குன்னா அது ஒரு தவம் பண்ணுது. அந்த தவத்தின் பலன் என்னவென்றால் வண்டின் கால்களில் மகரந்தம் என்கிற ஒரு அற்புதமான கவிதையை ஓவிய கவிஞர் ஐயா அமுதபாரதி தனது முதல் நூலிலேயே பதித்திருக்கிறார். அதே போல புள்ளி நுனியில் பனித்துளி என்கிற கவிஞர் பாவலர் அறிவுமதியின் தொகுப்பில் உள்ள எல்லா கவிதைகளுமே காட்சி பூர்வமாக, அலைகள் பூர்வமான கவிதை. அறிவுமதியின் பல கவிதைகளை சொல்லலாம். அதில் 2 கவிதைகள். இதில் 2 வரிகளை சொல்லிவிட்டு நிறுத்துகிறேன். 3வது என்னவாக இருக்கும் என்று நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும். ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகல, தலையில செல்லமா கொட்டுறாங்க. யாரா இருக்கும்? நானும் யோசிச்சு பாக்குறேன், யாரா இருக்கும்? ஒரு பள்ளிக்கூடம் போகாத குழந்தைய அப்பா அம்மாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தன்னோட குழந்தை படிச்சுக்கு பள்ளிக்கு போகலைங்கிற ஒரு ஆதங்கத்துல அப்பா அம்மா கொட்டுறாங்க. வேற யாரா இருக்கும்? ஆசிரியரா கூட இருக்கும். ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கொட்டலாம். இல்ல சக நண்பனாக இருக்கும். ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரல அப்படின்னு கொட்டலாம். இப்படி பல பேரை யோசிக்கிறான். இல்ல அவனோட உடன் பிறந்த தம்பி தங்கைகள். இப்படி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த இணைப்பில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு தோணி இருக்கும். ஆனா பாவலர் அறிவுமதி எழுதுகிறார், அதுதான் சிந்தனையின் விரிவாக்கம். பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மழை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு ஆலங்கட்டி மழை பெய்யுது, ஒரு குழந்தை நிக்குது, தலையில கொட்டுது. ஏன் கொட்டுதுன்னா அன்னைக்கு அவ பள்ளிக்கூடம் போகல. கல்வி பெற வேண்டிய குழந்தை பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறது என்பதற்காக ஆலங்கட்டி மழையை சும்மா கூட கொட்டல. அந்த வார்த்தைகளை பாருங்க. செல்லமாய் கொட்டும். ஒரு குழந்தைய வந்து வழி வர்ற மாதிரி எல்லாம் கொட்டிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு கல்வியே பயமாயிரும். அதனால செல்லமாய் கொட்டும் என்கிற அந்த ஒற்றை வரியில் எவ்வளவு அலைகள் இருப்பாங்க. இதுதான் ஹைக்கூவின் சிறப்பு. இதே போல அறிவுமதி எழுதிய புகழ்பெற்ற இன்னொரு ஹைக்கூ, மரக்கிளையில் குழந்தை. இது முதல் வரி. வரப்பில் பண்ணையார். இது 2வது வரி. மரக்கிளையில் குழந்தை, வரப்பில் பண்ணையார். 3வது வரி என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிக்கல. நிறைய தோணி இருக்கு உங்களுக்கு. சரி, பேசலாம், அப்புறம் பேசலாம். அறிவுமதி எழுதுறாரு 3வது வரிய, பயிரில் சிந்துகிறது பால். ஒரு தாய் தனது குழந்தைய மரத்தடியில தூங்க வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. குழந்தைக்கு பால் கொடுக்க மார்புகள் கனத்து போகுது, பால் சுரக்குது. குழந்தைக்கு போய் கொடுக்கலாம்னா
பரப்புல யார் நிற்கிறார்? பண்ணையாரு. அடிக்கடி போயிட்டு வர முடியுமா? நிச்சயம் திட்டுவார். வேலை செய்யாம இது என்ன ஒரு வேலையான திட்டுவார். குழந்தையை கொண்டு வந்ததுக்கே திட்டுற பண்ணையார்கள் உண்டு. அப்படி இருக்கிற சூழலில் பயிரில் சிந்துகிறது பால் என்கிற அந்த 3வது வரி இது ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கைப்பு கவிதையாக இந்த கைக்குவை உணர்த்துகிறது. இப்படி அமுதபாரதி, அறிவுமதி போன்ற தொடங்கி வைத்த ஒரு ஹைக்கூ இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஆளுமையாக நமது இந்த 21ஆம் நூற்றாண்டிலிருந்தும் தமிழ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாகவி ஈரோடு தமிழன்பன் 1985 சூரிய பிறைகள் என்கிற ஒரு அற்புதமான ஹைக்கூ தொகுப்பை வெளியிடுகிறார். இந்த தொகுப்பில் அவர் ஒரு 14 பக்கத்தில் வாசகோர வாசகம் என்கிற ஒரு அற்புதமான முன்னுரை எழுதியிருக்கிறார். அது முன்னுரை என்பதை விடவும் ஹைக்கூ எழுதுகிற கவிஞர்களுக்கெல்லாம் எடுக்கப்படுகிற ஒரு வகுப்பை போல மிக அற்புதமாக இருக்கும். அந்த நூலின் பிரதி என்கிட்ட இருக்குது. பாத்தீங்கன்னா ஏடியேடா இருக்கு. ஏன்னா 85 வந்து தொகுப்பு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இன்றைக்கு கடந்து விட்டன. அப்படி ஏடியேடாக இருக்கிற அந்த தொகுப்பில் அந்த 14 பக்க முன்னுரையில் ஹைக்கூ பற்றி பல செய்திகளை சொல்கிறார். அதில் ரொம்ப ஒரு முக்கியமாக ஹைக்கூ எழுத விரும்புகிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி மகாகவி ஈரோடு தமிழன் குறிப்பிடுகிறார். ஹைக்கூ பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு கருத்து, அது முழுமையானதாகவோ தெளிவான கருத்து தெரிப்புடனவோ இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வாசகன் தனது கைவசம் கொஞ்சம் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு ஹைக்கூவை படிக்க வேண்டும். கவிஞனுக்கு மட்டும் வேலை இல்லை, வாசகனுக்கு அதுல வேலை இருக்கு. ஹைக்கூவை படிக்க வேண்டும். அவை தேவைப்படலாம். அவன் தனது அனுபவங்களையும் அனுமானங்களையும் கற்பனைகளையும் எடுத்துக்கொண்டு சென்றால் தானும் படைப்பாளியோடு ஒரு பங்குதாரராகி பயனை இதய களத்தில் வரவு வைக்கலாம். வாசகனும் கவிஞரோடு சேர்ந்து ஹைக்கூவை மணந்து கொண்டு அவனுக்கு ஒரு விதத்தில் சகலையாகி விடுவதை தவிர வேறு வழி இல்லை. ரொம்ப அழகா நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்கிற வகையிலும் ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. அதனால ஹைக்கூ என்பதை ஒரு கவிஞன் எழுதினாலும் கூட கவிஞன் மட்டுமே ஹைக்கூவை முழுமையாக எழுதி விடுவதில்லை, வாசகனும் எழுதுகிறான் என்பதை மிகவும் நுட்பமாக பதிவு செய்கிறார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அப்படி ஈரோடு தமிழன்பனின் அந்த சூரிய பிறைகள் தொகுப்பில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹைக்கூ, வரைந்து முடிந்த சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டது தூரிகை. ஒரு ஓவியன் ஒரு படம் வரைகிறான். அது என்னன்னா ஒரு சிலந்தி வலை. அந்த சிலந்தி வலையில என்ன மாட்டிக்கிடுச்சுன்னா தூரிகை. எதை வரைந்தானோ அந்த வரைந்த தூரிகையே அந்த சிலந்தி வலையில் மாற்றிக்கொண்டது என்கிற ஒரு நுட்பமான ஒரு கருத்து தெரிப்பான செய்தியை பதிவு செய்கிறார் மகாகவி ஈரோடு தமிழன்பன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி பாவலர் அறிவுமதியின் அந்த புள்ளி நுனியில் பணித்துளி என்கிற தொகுப்புக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு முன்னுரை எழுதியிருப்பாரு. அந்த முன்னுரையில் ஹைக்கூ என்பது செறிவான மொழிநடை, அதில் தேவையில்லாத சொற்களை ஊழைச்சதை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஊழைச்சதைகளை நீக்கிவிட்டால் ஹைக்கூ இன்னும் தெளிப்பாக இருக்கும் என்பதற்கு அறிவுமதியின் கவிதையே ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு கவிக்கோ விளக்கியிருப்பாரு. அறிவுமதி எழுதியிருப்பாரு அந்த தொகுப்பில் ஒரு கவிதை. செத்து கொண்டிருக்கும் தாய், இது முதல் வரி. சிரித்து கொண்டிருக்கிறது அருகில் குழந்தை, இப்படி எழுதியிருப்பார். செத்து கொண்டிருக்கும் தாய், அருகில் சிரித்து கொண்டிருக்கிறது குழந்தை அப்படிங்கிற ஒரு கவிதையை அறிவுமதி எழுதியிருப்பார். இதை ரகுமான் எடுத்துட்டு இதுல தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய இருக்குது, அதை இன்னும் சுருக்குனா ஹைக்கூவா வரும் என்று சொல்லிவிட்டு அப்துல் ரஹ்மான் இப்படித்தான் எழுத வேண்டும் என்று அந்த முன்னுரையில சொல்லியிருப்பாரு. சாகும் தாய் முதல் வரி, அருகில் 2வது வரி, சிரிக்கும் குழந்தை 3வது வரி. சாகும் தாய், அருகில் சிரிக்கும் குழந்தை என்று ஹைக்கூவை செறிவாகவும் தெரிப்பாகவும் சுண்ட காய்ச்சிய மொழியில் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோடிட்டு காட்டியிருப்பார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்படி தமிழில் ஆழமாகவும் செறிவாகவும் விரிவாகவும் எழுதப்படுகிற கவிதை இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழில் ஹைக்கூ நூல் வெளியாகி 41 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த 41 ஆண்டுகளில் தமிழில் ஹைக்கூ விளைவித்திருக்கிற மாற்றங்களை போல், ஏற்படுத்தி இருக்கிற வெளிவந்திருக்கிற நூல்களை போல் வேறு எந்த இந்திய மொழிகளிலும் இல்லை என்பதுதான் தமிழுக்கான ஆகச்சிறந்த சிறப்பாக பார்க்கிறேன். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஹைக்கூ கவிதை என்பது இயற்கையை பாடுவது. தமிழிலும் சங்க இலக்கியங்களில் இயற்கையை பாடுகிற ஒரு மரபு இருந்த காரணத்தினால் தமிழ் மொழி எளிதாக உள்வாங்கி ஹைக்கூவை செறித்துக் கொண்டது. இன்னொரு விஷயம், 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஆழமும் செறிவுமான ஒரு மொழி உலக இலக்கியங்களை எல்லாம் தன்மையப்படுத்திக் கொள்வது என்பது பெரிய விஷயம் இல்லை. பிற நாட்டு கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று சொன்ன மகாகவியின் வருதிகளுக்கு ஏற்ப உலகில் சிறந்த இலக்கியங்களை எல்லாம் தமிழில் நாம் சுவீகரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி சுவீகரித்துக் கொண்டிருக்கிற தமிழில் இன்றைக்கு இந்திய மொழிகளான இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி போன்ற எந்த மொழிகளில் இல்லாத அளவுக்கு தமிழில் இதுவரை
இந்த 41 ஆண்டுகளில் 1100க்கும் மேற்பட்ட ஹைக்கூ நூல்கள் வந்திருக்கிறது என்பது ஒரு மகத்தான சாதனை தான். தொடக்க காலங்களில் ஓராண்டிற்கு 10-12 நூல்கள் வந்த நிலை மாறி இன்றைக்கு ஓராண்டிற்கு 50, 60, 70 நூல்கள் கூட வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் ஹைக்கூ 4வது உலக மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அந்த 4வது உலக மாநாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 36 ஹைக்கூ நூல்கள் வெளியிடப்பட்டன என்பது ஒரு மகத்தான சாதனை தான். அப்படி இன்றைக்கு தமிழில் பல்வேறு அமைப்புகளும் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் ஏராளமான ஹைக்கூ நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள். சரி, தமிழில் ஹைக்கூ இவ்வளவு விரிவான வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தமிழில் ஹைக்கூ வரும்போது எல்லோரும் அதை ஏற்று கொண்டாடினார்களா என்றால் நிச்சயம் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தால் கொஞ்சம் கசப்பான உண்மைகளும் கிடைக்கிறது. தமிழில் ஹைக்கூ வந்த போது முன்னோடியான மூத்த கவிஞர்கள் யாரும் தமிழில் ஹைக்கூவை வரவேற்கவில்லை, கொண்டாடவில்லை. மாறாக அதை கேலி பேசியவர்கள், விமர்சனம் செய்தவர்களே அதிகம் என்பதுதான் உண்மை. அதற்கு மாறாகத்தான் மரபு கவிதையில் செழித்த புதுக்கவிதையிலும் சிறந்து விளங்கிய கவிஞர் அமுதபாரதி, துறவி, ஈரோடு தமிழன் போன்ற கவிஞர்கள் தொடர்ந்து ஹைக்கூலை எழுதினாங்க. ஆனால் பெருவாரியான கவிஞர்கள் ஹைக்கூவை புறக்கணித்தார்கள். எப்படி புறக்கணித்தார்கள்னா, ஒரு புகழ்பெற்ற தமிழ் ஹைக்கூ இன்றைக்கு எல்லாம் எழுதி கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் ஹைக்கூ சொல்றாரு, ஹைக்கூ என்பது அடுத்தவன் செருப்பு, அதை நாம் தலையில் வைத்துக் கொண்டு ஆடக்கூடாது. ஹைக்கூ என்பது அடுத்தவன் மனைவிக்கு ஆடை கட்டி பார்ப்பது கூட, இப்படி எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு கவிஞர் சொன்னாரு, தமிழில் எழுதுவது எதுவுமே ஹைக்கூ கிடையாது, அவையெல்லாம் பொய்க்கூ அப்படின்னாரு. இன்னொரு கவிஞர் சொன்னாரு, தமிழ் என்கிற ஒரு பச்சையம் நிறைந்த ஒரு வயலில் ஹைக்கூ என்கிற பெருச்சாளி அங்கங்கே வலைபறித்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்று ஹைக்கூவே அவரவர் மொழியில் சொன்னார்கள். தமிழில் எந்த ஒரு கவிஞரும் வரும்போது முதலில் யாரும் பெரிய அளவுக்கு வரவேற்றதில்லை. புதுக்கவிதைக்கு அப்படியான ஒரு நிலைதானே வந்தது. மரபு கவிதை என்கிற ஒரு கட்டுமானத்தை உடைத்துக் கொண்டு புதிய வீச்சென புதுக்கவிதை வந்தபோது அதையும் வசைபாடியவர்கள் ஏராளம். ஒரு கவிஞர் புதுக்கவிதையிலேயே புதுக்கவிதை திட்டாரு, மரபு கவிதை அரபு குதிரை, மற்ற கவிதை மட்ட குதிரை என்று புதுக்கவிதையை மட்ட குதிரை என்றுதான் சொன்னார்கள். அப்படி ஆரம்பத்தில் தமிழில் ஹைக்கூ அறிமுகமான போது அதன் 3 வரி சுருக்கத்தை கண்டு தமிழில் இல்லாத வடிவமா ஏன் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழில் இல்லாத ஒரு வடிவம் தான். ஏனென்றால் தமிழில் ஒரு வரியில் ஆத்திச்சூடி இருக்கலாம், 1.25 வரியில் திருக்குறள் இருக்கலாம், 3 வரியில் சிந்தடி இருக்கலாம், 4 வரியில் நாலடியார் என்று பல வரிகளில் இருந்தாலும் கூட அவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பும் செறிவும் ஹைக்கூக்கு இருக்கிறது. என்னவென்றால் ஹைக்கூ காட்சிபூர்வமானது மட்டுமல்ல, ஹைக்கூ படிக்கிற வாசகனையும் படிப்பாளியாக மாற்றுகிற ஒரு தனித்துவமான தன்மை ஹைக்கூக்கு உரியது. அதனால்தான் இன்றைக்கு உலகமெல்லாம் ஹைக்கூக்கள் எழுதப்படுகிறது. உலகின் எல்லா திசைகளிலும் ஹைக்கூ கவிதைக்கென்று கிளப்புகள் வச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் அவர்கள் ஹைக்கூ போட்டிகளை நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் கூட இயக்குனரும் ஹைக்கூ கவிஞருமான என் லிங்குசாமி அவர்கள் ஆண்டுதோறும் ஹைக்கூ போட்டிகளை நடத்துகிறார். அதில் தொடர்ந்து நமது மலேசிய மண்ணை சேர்ந்த கவிஞர்களும் பரிசுகள் பெறுகிறீர்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி. இப்படி உலகம் முழுக்க நடத்தப்படுகிற ஹைக்கூ கவிதைகளுக்கு பெரிய பெரிய பரிசுகளை தருகிறார்கள், கவிஞர்களை கொண்டாடுகிறார்கள். அப்படி ஒரு மரபு தொடர்ச்சியும் செழுமையும் உள்ள தமிழில் இன்றைக்கு 1100க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்திருக்கிறது என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழ் கவிஞர்களில் பரந்த விரிந்த அறிவின் தளத்திற்கான சான்றான விஷயமாக அவை விளங்குகிறது. அப்படி வந்திருக்கிற பல நூல்களையும் ஒரு பருந்து பார்வையாக பார்க்கையில் இன்றைக்கு தமிழ் ஹைக்கூ தனக்கான உயரத்தை சிறப்பை அடைந்து விட்டதா என்று கேட்டால் இன்னும் இல்லை என்றே சொல்வேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக ஒரு படைப்பு தளத்தில் இயங்கும் போதுதான் அதற்கான உயரங்களை நாம் ஏற முடியும். அப்படி ஹைக்கூ என்கிற சிகரத்தை நோக்கி இந்த 40 ஆண்டு காலங்களில் தமிழ் கவிஞர்கள் முயன்று முயன்று ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏறிக்கொண்டிருக்கிற கவிஞர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன், நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. 2000 ஆண்டில் ஹைக்கூவை இன்னும் பரவலாக இளைய கவிஞர்கள் மற்றும் புதியவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கில் ஹைக்கூ தவிர வேறில்லை என்கிற ஒரு குறிப்போடு இனிய ஹைக்கூ என்கிற ஒரு இதழை தொடங்கினேன். அது ஒரு மாத இதழோ காலாண்டு இதழோ அல்ல, எண்வெளி இதழ் என்கிற தலைப்பிட்டு அந்த இதழை தொடங்கினேன். 2000 முதல் 2005 வரை இந்த 5 ஆண்டுகளில் 20 இதழ்கள் வெளியானது. அந்த 20 இதழ்களிலும் தமிழில் இன்றைக்கும் ஹைக்கூவில் தடம் பதித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான கவிஞர்களை ஒவ்வொரு மாவட்டத்தின் பொறுப்பாசிரியர்களாக நியமித்து அவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஹைக்கூ கவிஞர்களின் கவிதைகளை அதில் அறிமுகப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதழையும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தின் சிறப்பிதழாக தயாரித்து அந்த ஊர்களுக்கே போய் அந்தந்த இதழை வெளியிட்டு ஹைக்கூ கவிதை திருவிழா என்கிற ஒரு கவிதை வடிவத்தை முன்னெடுத்தோம். உண்மையில் அந்த வடிவம் இளைய கவிஞர்களுக்கு ஒரு தளமாகவும் எது ஹைக்கூ என்கிற புரிதலை நோக்கி அவர்கள் போவதற்கும் பெரிய வாய்ப்பாக இருந்தது. கவிக்கோ அப்துல் ரஹ்மானே அந்த இனிய ஹைக்கூ இதழின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு ஒரு முறை பேசினார். தமிழில்
வானம்பாடி கவிஞர்களுக்கு பிறகு ஒரு கவிதை இயக்கம் இருக்கிறது என்றால் அது ஹைக்கூ கவிஞர்கள் இயக்கம் தான். உங்களுக்கு தான் ஒரு கட்சி இல்லை, ஒரு சின்னம் இல்லை, மற்றபடி நீங்கள் ஒரு இயக்கம் போல் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சென்னையில் நடைபெற்ற ஒரு ஹைக்கூ திருவிழாவில் பாராட்டினார். அப்படி தமிழ்நாடு முழுக்க இனிய ஹைக்கூ என்கிற இதழின் மூலமாக எண்ணற்ற இளைய புதிய கவிஞர்களின் மனதில் ஹைக்கூ விதைகளை தூவினோம். அது இன்றைக்கு மெல்ல மெல்ல துளிர்த்து வளர்ந்து ஒரு பெரிய கவிதை இயக்கம் போல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஹைக்கூ கவிஞர்கள் என்று ஒரு பட்டியலை தயாரித்தால் குறைந்தபட்சம் ஒரு 5000க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இருக்கக்கூடும். அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 2500 கவிஞர்கள் நாங்கள் ஏதாவது ஒரு புள்ளியில் இணைந்து அடிக்கடி நிகழ்வுகளை நடத்துகிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழ் ஹைக்கூ உலக மாநாடு என்று இதுவரை 4-5 மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் மாநாடுகளை நடத்த இருக்கிறோம். வருகிற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் மே மாதத்தில் தமிழ் ஹைக்கூ மாநாட்டை நடத்த இருக்கிறோம். அதே போல 2027ஆம் ஆண்டு இந்த இணையவழி நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற மலேசிய மண்ணிலும் நடத்துவதற்கான ஒரு பெரும் காதலோடு இருக்கிறோம். அந்த ஹைக்கூ உலக மாநாட்டை இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எங்கள் அன்பு கவிஞர் பச்சைபாலன், பாலமுருகன், மகேந்திரன் உள்ளிட்ட கவிஞர்கள் சிறப்பாக நடத்தி தருவார்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. அப்படி இன்றைக்கு கவிதை ஹைக்கூ ஒரு இயக்கம் போல் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னணியாக இருக்கிற காரணி என்ன? ஏன் அவர்களை ஹைக்கூ எழுத தூண்டுகிறது என்றால் தமிழ் வாழ்வியல் சூழல் என்பதுதான் எனது பதிலாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் தமிழில் வாழ்கிற, தமிழ் மண்ணில் பிறக்கிற மட்டுமல்ல, உலகில் பிறக்கிற எல்லோருக்கும் ஒரு தனித்துவமான வாழ்க்கையும் சிறப்பும் இருக்கும். அவரவர் மொழியில் அவரவர் வாழ்க்கையை எழுத வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். அப்படி ஒவ்வொருவரும் அவரவர் மொழியில் அவரவர் வாழ்க்கையை எழுதுவதற்கு ஹைக்கூ பெரும் தூண்டுதலாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது என்றுதான் பார்ப்பேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எழுதப்படுகிற எல்லா கவிதைகளும் ஹைக்கூ கவிதைகளாக இருக்கிறது என்றால் ஹைக்கூ கவிதைகளாக இல்லை. ஹைக்கூ கவிதையோடு சேர்ந்து இன்னொரு புகழ்பெற்ற வடிவம் எழுதப்படுகிறது. இந்த இரண்டுக்குமான புரிதல் நமக்கு அடிப்படை தேவை. அந்த இன்னொரு வடிவம் என்னவென்றால் சென்ட்ரியூ. இன்றைக்கு தமிழில் ஹைக்கூ நூல்களை எடுத்துக்கொண்டால் அதில் சென்ட்ரியூ கவிதைகளும் கலந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது என்ன ஹைக்கூ, அது என்ன சென்ட்ரியூ என்கிற ஒரு விளக்கத்திற்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹைக்கூக்கும் சென்ட்ரியூக்கும் உள்ள பிரதான வேறுபாடு என்னவென்றால் ஹைக்கூ என்பது படித்ததுடன் ஆழ்ந்து நம்மை சிந்திக்க வைப்பது. ஆனால் சென்ட்ரியூ என்பதும் படித்தவுடன் நமக்குள் ஒரு சிரிப்பை தூண்டுவது சென்ட்ரியூ. அதாவது நகைச்சுவை மிகுந்திருப்பது சென்ட்ரியூ, ஆழ்ந்து சிந்திக்க வைப்பது, கூடுதலாக நமது சிந்தனையின் கிளைகளை விரிப்பது ஹைக்கூ என்ற புரிதல் புரிந்து கொள்ளலாம். சென்ட்ரியூ கவிதைக்கும் உதாரணமாக தமிழில் நிறைய ஹைக்கூ கவிதைகள் இருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கோவையைச் சேர்ந்த கவிஞர் நாமுத்து எழுதிய ஒரு புகழ்பெற்ற ஹைக்கூ. ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாய் என்கிற ஒரு புகழ்பெற்ற சென்ட்ரியூ கவிதை. இது படிச்சோடனே, இந்த கவிதை 3வது வரை படித்தோடனே நம்ம அறியாமல் சிரிச்சிடறோம்ல, அதுதான் சென்ட்ரியூ கவிதையின் ஒரு வகை. இன்றைக்கு தமிழில் பார்த்தால் ஹைக்கூ, சென்ட்ரியூ என்கிற வகைகளை தாண்டி புது புது வடிவங்களை தமிழ் கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் லிமரிக்கு என்கிற ஒரு வடிவம், லிமரிக் என்பது ஆங்கில கவிதை வடிவம் என்று தெரியும். லிமரிக்கையும் சென்ட்ரியூ ஹைக்கூவை சேர்த்து லிமரிக்கு, அது மாதிரி லிமரிக் கவிதையை ஹைபுட் என்கிற கவிதை வடிவத்தை சென்று லிமர்குன் என்று புது புது கவிதை வடிவங்களில் தமிழில் வடிவங்களை அறிமுகம் செய்வதில் முன்னோடியாக ஈரோடு தமிழன்பன் இருக்கிறார். இந்த முன்னோடிகளை எல்லாம் அடியொற்றி தமிழில் ஏராளமான ஹைக்கூ கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழில் இன்றைக்கு ஒரு பெரிய இயக்கம் போல் வளர்ந்திருக்கிறார்கள் கவிஞர்கள். ஆனால் பிற தமிழர்கள் இருக்கிற நாடுகளில் ஹைக்கூ பெரிய அளவில் வளர்ச்சி பெறவில்லை என்கிற ஆதங்கம் எனக்கு நெடுங்காலமாக உண்டு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 30 ஆண்டு காலமாக மலேசிய மண்ணில் கவிதை எழுதி கொண்டிருக்கிற அன்பு கவிஞர் பச்சைபாலன் தொடர்ந்து அவரை புத்தகம் போடுங்கள் என்று சொல்லி சமீபத்தில் தான் அவரது நீரில் நீந்தும் நெகிழி மீன்கள் என்கிற ஒரு அற்புதமான ஹைக்கூ நூல் வெளியிருந்திருக்கிறது. அவரது நூலை தொடர்ந்து அன்பு கவிஞர் பாலமுருகன் அவர்களின் ஆங்கிலர் மீன்களும் புத்தரின் புன்னகையும் என்கிற நூல் வந்திருக்கிறது. அதே போல தம்பி மகேந்திர நவமணியின் சிறையில் அசையும் பெருங்காடு என்கிற நூல் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தமிழ் ஹைக்கூவின் மலேசிய மண்ணில் முகிழ்த்திருக்கிற புதிய முன்னோடிகள். இதே போல சிங்கப்பூரில், இலங்கையில் இன்றைக்கு ஏராளமான புதிய கவிஞர்கள் வருகிறார்கள். அதனால்தான் இந்த ஆண்டுக்கான மாநாட்டை கூட நாங்கள் இலங்கை மண்ணில் நடத்தினோம். அன்பு கவிஞர் பாலமுருகன் அவர்களால் வர முடியவில்லாவிட்டாலும் கூட கவிஞர் பச்சைபாலன், மகேந்திரன் போன்ற கவிஞர்கள் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு தமிழில் தாண்டி பிற நாடுகளில் உள்ள கவிஞர்களும் ஹைக்கூவை கொண்டாடுகிறார்கள். அப்படி மலேசிய மண்ணிலும் ஹைக்கூவை விதைக்க வேண்டும் என்கிற பேரன்போடுதான் அன்பு கவிஞர் பாலமுருகன் அவர்களின் முன்னெடுப்பில் இந்த சிறப்பான நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மலேசிய மண்ணில் எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்களும் செறிவான ஹைக்கூ கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக சில கவிதைகளை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கவிஞர் பச்சைபாலன் எழுதிய
நீரில் நீந்தும் நெகிழி மீன்கள் என்கிற அந்த தொகுப்பில் எனக்கு பிடித்த பல கவிதைகள் இருக்கிறது என்றாலும் கூட அதில் மிகவும் செறிவாகவும் காட்சிபூர்வமாகவும் எழுதப்பட்ட ஒரு அசல் ஹைக்கூ, புறம்போக்கு நிலத்தின் வீட்டை இடிக்க வந்த வேளை. யாரோ ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, இல்ல ஏதோ பண்ணிருக்காரு, இல்ல புறம்போக்குன்றா அரசே வந்து இடிக்கிறாங்கன்னு வச்சுக்கல. புறம்போக்கு நிலத்தின் வீட்டை இடிக்க வந்த வேளை, தாய் மார்பில் குழந்தை. இது ரொம்ப அதிர்ச்சியை தர ஒரு கவிதை. ஒரு கவிதையின் அந்த 3 வரிகளும் வேறு வேறு காட்சிகளோடு விளக்க வேண்டும் என்பதுதான் சிறப்பு. அந்த வகையில் இந்த முதல் 2 வரிகளை படித்துவிட்டு 3வது வரி ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. இது கவிஞர் நா. பச்சைபாலனின் கைப்பு. அதே போல கவிஞர் கே. பாலமுருகன் எழுதிய ஆங்கிலர் மீன்களும் புத்தரின் புன்னகையும் என்கிற தொகுப்பில் பல தெளிப்பான ஹைக்கூ கவிதைகள் இருக்கின்றன. அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஹைக்கூ, பூனை படுத்த இடம், இளஞ்சூட்டின் மீது எறும்புகள் கூட்டம். எந்தெந்த களங்களுக்கு நம்ம எழுதிட்டு போது பாருங்க ஹைக்கூ. பூனை படுத்த இடம், இளஞ்சூட்டின் மீது எறும்புகள் கூட்டம். இது பாலமுருகனின் ஒரு அற்புதமான ஹைக்கூ. அதே போல மலையை சேர்ந்த கவிஞர் மகேந்திர நவமணி எழுதியிருக்கிற பல ஹைக்கூ கவிதைகள் எனக்கு பிடித்தமானது. அதில் இருக்கிற ஒரு ஹைக்கூ, கடைசி முத்தம். கடைசி முத்தம், குட்டியை பிரியும் நாயின் பார்வையில் ஈரம். ஒரு தாய் அன்பு ஏதோ ஒரு 6 அறிவு படைத்த உயிர்களுக்கு தான் இருக்கிறது என்று இல்ல, அது ஒரு 5 அறிவு படைத்த உயிர்களுக்கு உண்டு என்பதை, ஒரு தாயின் அன்பை இதைவிட செறிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லிவிட முடியாது. அப்படியாக இன்றைக்கு மலேசிய மண்ணிலும் ஏராளமான கவிஞர்கள் முகிழ்த்து வருகிறார்கள். அவர்கள் இன்னும் சிறப்பான கவிதைகளை படைக்க இந்த பாஷோ ஹைக்கூ தேடல் குழு மிகுந்த உறுதியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழில் ஹைக்கூ அறிமுகமான போது பல விமர்சனங்கள், கேலிகள் எல்லாம் நடைபெற்றது. இருந்தாலும் அவையெல்லாம் தாண்டி ஹைக்கூவின் செறிவையும் காட்சி அழகையும் நுட்பத்தையும் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து ஹைக்கூ தளத்தில் இயங்கியதன் நிலையாக இன்றைக்கு தமிழில் ஹைக்கூ என்கிற ஒரு வடிவம் வந்து நிலைத்த பெருமையும் புகழையும் அடைந்திருக்கிறது. பல்லாயிரம் கவிஞர்கள் ஹைக்கூ படைத்து வருகிறார்கள். அவை நூல்களாகவும் வருகிறது. இப்படியான சூழலில் 1991ஆம் ஆண்டில் கணையாளி என்கிற நவீன இலக்கிய இதழ் ஒரு ஹைக்கூ சிறப்பிதழை வெளியிட்டது. அந்த சிறப்பிதழில் எழுத்தாளர் மாலன் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அந்த கட்டுரை கோவில் மணி ஓசையில் உறங்கும் வண்ணத்து பூச்சி என்கிற கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருப்பார். என்ன சொல்றாருன்னா, வார்த்தைகளே கவிதை, போதனை செய்வதே கவிதை, புலம்புவதே கவிதை, புரியாமல் புதிராக எழுதுவதே கவிதை என்று தத்தளித்துக் கொண்டிருக்கும் தமிழ் கவிதையில் ஹைக்கூ ஒரு ஒழுங்கை கொண்டு வரக்கூடும். இது எப்ப எழுதினாரு? 1991. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கவிதையில் நவீன கவிதை என்ற பெயரால் புரியாமல் புலம்புவது, போதனை செய்வது, வெறும் வார்த்தைகளை போடுவது என்று இருந்த சூழலில் தமிழ் ஹைக்கூ ஒரு செறிவையும் ஒழுங்கையும் கொண்டு வரக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கட்டுரையை பகிர்ந்திருந்தார் எழுத்தாளர் மாலன். இன்றைக்கு தமிழில் அது கைகூடி இருக்கிறது. தமிழ் கவிதையில் ஒரு செறிவையும் ஒரு அழகையும் ஒரு அர்த்தத்தையும் வழங்கி இருக்கிறது ஹைக்கூ கவிதைகள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் ஹைக்கூ ஒரு நிலைத்த பெருமையும் புகழையும் அடைந்திருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சமீபத்தில் சென்னையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு துணிக்கடைக்கு சென்றிருந்தேன். அந்த துணிக்கடையின் பணியால் ஹைக்கூ புடவை பாருங்கள் என்றார் பக்கத்தில் இருக்கிற பெண்மணியிடம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. அது என்ன ஹைக்கூ புடவை என்றார். அந்த சகோதரி கேட்டாங்க, உங்களுக்கு ஹைக்கூனா என்னன்னு தெரியுமாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரியாதுமா, சொல்லுமாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஹைக்கூ என்பது ஜப்பானிய கவிதை, 3 வரிகளில் இருக்கும். அதே மாதிரி இந்த புடவையை பாத்தீங்கன்னா 3 வரியில் அதுக்கு பார்டர் இருக்கும். அதனால இது வந்து ஹைக்கூ புடவைனாங்க. இது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. 3 வரி ஹைக்கூ கவிதை என்கிற ஒரு புரிதல் ஒரு துணிக்கடையில் பணி செய்கிற ஒரு பணிப்பெண்ணுக்கு கூட போய் சேர்ந்திருக்கிறது என்பதில் பெருமை அடையலாம். அதே போல சமீபத்தில் ஒரு பல்பொருள் அங்காடிக்கு போயிருந்தேன். அங்கே ஹைக்கூ பிரெட்னு வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இது என்ன ஹைக்கூ புடவை ஏற்கனவே கேட்டான், இது என்ன ஹைக்கூ பிரெட் என்று கேட்கும்போது அந்த பணியாளர் சொன்னாரு, ஒண்ணு இல்லைங்கய்யா, இதுல உள்ள பிரெட் எல்லாம் 3 இருக்கும், அதனால இதுக்கு பேரு ஹைக்கூ பிரெட் அப்படின்னாரு. அப்படி இன்றைக்கு 3 வரிகள் என்றாலே ஹைக்கூ என்கிற புரிதலையும் காட்சி அழகோடும் அலைகள் பூர்வமாகவும் 3வது வரி தெரிப்போடும் இருக்க வேண்டும் என்கிற புரிதலோடும் எண்ணற்ற ஹைக்கூ கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக மலேசிய மண்ணிலும் நாளைக்கு முகிழ்க்க இருக்கிற பல்லாயிரம் ஹைக்கூ விதை இந்த நாளில் தூவப்பட்டிருக்கும் என்று நான் உறுதியாகவும் மனப்பூர்வமாகவும் நம்புகிறேன். இந்த சிறப்பு நிகழ்வை ஒருங்கிணைத்த எங்கள் அன்பு அனைத்து அத்தனை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை அன்பு சொல்லி, எங்கும் ஹைக்கூக்கள் ஆயிரமாய் மலரட்டும். நாம் தொடர்ந்து ஹைக்கூவில் பயணிப்போம். எது ஹைக்கூ என்கிற இலக்கை ஒருபோதும் நம்மால் அடைய முடியாது. ஏனென்றால் நாம் தொட விலகிக் கொண்டே போவதுதான் ஹைக்கூவின் சிறப்பு. அப்படி தொட முடியாமல் விலகி போகிற ஹைக்கூவை தேடியே
தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் இன்னுமாய் ஹைக்கூ மலர்கள் மலரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்ததொரு படைப்பினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிலும் ஐயா கூறிய இரு கருத்துகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அதாவது, முதலாவதாக, ஹைக்கூ என்பது ஒரு காட்சியை காட்டிவிட்டு அல்லது ஒரு படிமத்தை காட்டிவிட்டு சென்றுவிடும். ஹைக்கூவை ஆழமாக புரிந்து கொள்வது, அதன் அடுத்தடுத்த சிந்தனையை கிளறிக் கொள்வது வாசகர்களின் வேலை என்று மிக தெளிவாகவும் மிக சிறப்பாகவும் ஐயா கூறினார். இரண்டாவதாக, முதல் இரு வரிகளை படித்துவிட்ட பிறகு மூன்றாவதாக என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்துக் கொண்டு ஊகித்துக் கொண்டு பிறகு அதனை படிக்கும் போது நமது அறிவானது பெருகும் என்று மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் ஐயா கூறியுள்ளார். ஆக இப்போது கேள்வி பதில் அங்கம். ஆக வாசகர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இந்த அங்கத்தில் தாராளமாக கேட்கலாம். பசைவலன் சார், வணக்கம் சார். உங்களோட மைக் மியூட்ல இருக்கு சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹைக்கூ பாஷோ ஹைக்கூ தேடல் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய இனிய நண்பர் முருகேஷ் அவர்களுக்கும், இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கேள்வி இன்னும் வரவில்லை, அதனால் சில கருத்துக்களை கூற ஆசைப்படுகின்றேன். நண்பர் முருகேஷ் அவர்கள் ஒரு பருந்து பார்வையாக வரலாற்றை சொல்லிய அதே வேளையில் சிறந்த ஹைக்கூ கவிதைகளையும் எடுத்துக்காட்டாக கூறி இந்த ஹைக்கூ புரிதலை ஏற்படுத்தியிருக்கின்றார். 30 ஆண்டுகளாக ஹைக்கூ பற்றிய விளக்கங்களை கட்டுரையாக எழுதி கொண்டிருந்தேன். இந்த அளவுக்கு தேடல் அப்போது எழவில்லை. எனக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அண்மை காலமாக குறிப்பாக இந்த ஹைக்கூ மாநாடுகள் ஹைக்கூ மீதான தேடலை இப்பொழுது அதிகப்படுத்தி இருக்கின்றன. அதன் விளைவாகத்தான் இப்பொழுது பாலமுருகனும் ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார். நிச்சயமாக இதற்கு பிறகாவது மலேசிய மண்ணில இன்னும் அதிகமான ஹைக்கூக்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு எழும் என்று நம்புகின்றேன். ஐயா நண்பர் முருகேஷ் சொல்வது போல ஹைக்கூ பற்றிய இங்க பொது கவிதைக்கு எப்படி ஒரு எதிர்ப்பு இருந்ததோ அது போல ஹைக்கூ கவிதைகளுக்கும் அந்த எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கேள்வி பதில கூட ஹைக்கூ என்ற பெயரில் பொய்க்கூ எழுதுகின்றார்களெல்லாம் கேள்வி பதில் வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மீறி தமிழில் இப்பொழுது 1100 ஹைக்கூ நூல்கள் வந்திருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது ஹைக்கூ பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாக வேண்டும். அதிகமான நூல்கள் வர வேண்டும். அதற்கான முன்னெடுப்பு மலேசியாவில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக அடுத்த ஆண்டு புதுக்கோட்டையில் மாநாடு, அதுக்கு அடுத்த மாநாடு நிச்சயமாக மலேசியாவில் நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் இப்பொழுதே தொடங்கிவிட்டோம் ஐயா. ஈப்போவில் கூட நம்முடைய எழுத்தர் சங்க தலைவர் சிவாலினி அவர்கள் முன்னெடுத்து செய்வோம் என்று உறுதி தந்திருக்கின்றார். நிச்சயமாக அதுக்கு அடுத்த மாநாடு மலேசியாவில் பேரா மாநிலத்தில் மிகச் சிறப்பாக நடத்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அந்த ஏற்பாட்டை செய்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா ஹைக்கூ என்பது வரலாறு பார்த்தா மிக நீளமானது. அதை மிக குறுகிய நேரத்தில் தெளிவாக விளக்கியுள்ளீர்கள். இதை தொடர்ந்து வருகின்றவர்களுக்கு இன்னும் ஹைக்கூ பற்றின ஆழமான ஒரு தேடலை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த ஒரு சந்திப்பு விளக்கம் பெரும் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி ஐயா. கேள்வி நேரத்தில் இருக்குன்னா மற்ற கேள்வி கேட்கலாம். நன்றி ஐயா. கேள்விகள் யாராவது இருந்தா நீங்க கையை உயர்த்தலாம், அல்லது கையை உயர்த்தினா அவங்க உங்களுக்கு அன்மியூட் பண்ணுவாங்க. ஓகே, ராஜு ஜெய விநாயகா அவர் அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். அவரு திறக்கலாம், அவரோட மைக் ஓபன் பண்ணலாம். இல்ல நண்பா, நீங்க இன்னும் அன்மியூட் பண்ணல, பேசுறது விளங்கல. இல்ல இன்னும் வரல. அந்த சிம்போல் இருக்கும் பாருங்க. ஹைக்கூவை தேடுவதை காட்டிலும் இந்த கூகுள் மீட்ல இந்த மைக்கை தேடுவதுதான் பெரிய சவால்.
அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்கலாங்க ஐயா. கவிதைகள் வந்து தன்மை பாங்கை தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஷோ எழுதிய கவிதைகள், தொடக்க காலத்தில் எழுதிய கவிதை தன்மை பாங்கு இடம்பெறுகிறது. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம், தன்மை பாங்க முற்றாக தவிர்க்க வேண்டுமா அல்லது நான் என்று சொல் வரும்படி எழுதலாமா? கட்சிபாலன் வச்சிருக்கிற கேள்வி காலங்காலமாக தொடர்கிற ஒரு கேள்விதான். ஜப்பானிலும் எடுத்து எழுதியிருக்காங்க, தன்னிலை கவிதைகளோடு எழுதியிருக்காங்க. ஏன் அதை தவிர்க்கிறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு கவிஞன் தன்னோட உணர்வை சொல்கிறேனா இல்லாமல் பொதுமைப்படுத்தி சொல்லும் போதுதான் இப்ப நான் என்று சொல்கிற போது என்னையே நான் குறிப்பிட போது இருக்கு. ஹைக்கூ என்பது நான் என்று தன்னை குறிப்பிடாமல் பொதுவாக இருக்கும் போதுதான் படிக்கிற வாசகனும் தன்னை அதில் ஒரு உட்பொருளாக நினைத்துக் கொள்வான் என்பதற்காக தவிர்க்கணும் என்று சொல்கிறார்கள். கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பு என்பதுதான் எனது அனுபவம். ஏனென்றால் பல கவிதைகளை எழுதும் போது நான் என்று எழுதும் போது உங்களுக்கான அனுபவமா என்று வாசித்து கேட்பவர்கள் உண்டு. அப்படி பொதுமைப்படுத்தும் போது அது வாசகனுக்காக அனுபவமாக மாறும். அதனால் இயன்றவரை தன்னிலையை தவிருங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கவே எல்லா கவிதைகளையும் தவிர்த்து விட்டு என்று ஜப்பானிலும் எழுதப்படுகிறது, தமிழிலும் தன்னிலை கவிதைகள் எழுதப்படுகிறது. என்ற வரை தவிர்க்க முயற்சிப்போம். அதுதான் என்னளவிலான பதில். அதே போல படிமம், ஓமை இதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. நம்ம நிர்மலா சுரேஷ் புத்தகத்திலும் அந்த கருத்து பார்த்தேன். நேரடியாக காட்சிப்படுத்தினால் போதும், இந்த மாதிரி படிமம், ஓமை இதெல்லாம் தேவையில்லை, அது குறுக்கீடாக அமையும் என்பதனால நேரடியாக காட்சியை மட்டும் காட்டினால் போதும் என்று சொல்கின்றோம். இதை பற்றி நினைக்கிறீங்க, அது சொல்லாம நீங்க? தொடக்கத்துல மித்ராவும் சொன்னாரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, ஈரோடு தமிழர்கள் நிர்மலா சுரேஷ் வரைக்கும் ஆய்வாளர் வரை தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு காரணம். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு படிமமோ குறியீடோ சொல்லும் போது வாசகனை ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வரணும். இதுதான் இது சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இது எதுவாக இருக்குன்னு அவனை யோசிக்க விடுங்க. ஏன்னா நமக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, வாசகனும் படைப்பாளியும் சேர்ந்த கூட்டு படைப்பு தான் ஹைக்கூ என்று சொல்லும் போது வாசகனையும் யோசிக்க வைப்பதற்கு இந்த படிமமும் குறியீடும் தடையாக இருக்கிறது. அதனால் அதை தவிருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இன்னைக்கு அதையெல்லாம் சேர்த்துதான் எழுதுறாங்க. அது கவிக்கோ தான். நீங்க எல்லா இலக்கணத்தையும் வச்சுக்கிட்டு தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல ஹைக்கூவே எழுத முடியாது. அதுதான் யதார்த்தம். ஆனால் என்றதை ஏற்போம். சில விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாமல் தொடர்ந்து செய்கிறோம். அப்படி படிமம் குறியீடுகளுமான ஹைக்கூ கவிதைகள் வருகிறது. அதுவும் இன்னும் சிறப்பாக இருக்கும்போது அதை நம்ம முழுமையாக ஏத்துக்கதான் வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அது குறுக்கீடுகளா இல்லாமல் ஹைக்கூவை இன்னும் செழுமைப்படுத்துவதற்கான ஒரு அளவீடுகளாக வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்வதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் நான் பார்க்கிறேன். அதே போல நான் ஒரு கவிதை எழுதும் பொழுது இதே அனுபவத்தை வேறெங்க ஒரு எழுதி இருக்கின்றார். அப்படி எழுதும் பொழுது நாம் எழுதிய கவிதை அது ஒரு நகலெழுத்து கவிதையாக மாறி விடுகிறது. அண்மையில கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போட்டியில உள்ள கவிதையே படிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். முண்டியடிக்கும் மனிதர்கள் மதுக்கடை சுவரில், முண்டியடிக்கும் மனிதர்கள் மதுக்கடை சுவரில் வரிசையா எறும்புகள் என்று எழுதியிருந்தேன். இதே கவிதையை இப்ப கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போட்டியில அவங்க மதுக்கடை என்று எழுதவில்லை. அவங்க அந்த மளிகை கடை, அந்த கடையில முண்டியடிக்கும் மனிதர்கள், அதே தான் மனிதர்கள், அந்த கடையில் சுவரில் எறும்புகள் எழுதியிருந்தோம். ஆச்சரியமா இருந்தது. இதே சிந்தனை இடம்தான் மாறி இருக்கிறது. ஆனா இப்படி எழுதும் போது நகல் எடுக்கும் கவிதையாக மாறி விடுகிறது. நேற்றுதான் படித்தங்க அந்த கவிதை. என்ன பாலன் எழுத்திருக்க கேள்வி தமிழ்நாட்டில் இப்ப தொடர்ந்து ஒரு விவாத பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. என்ன அதுல ஒரு சிக்கல்னா, ஹைக்கூ என்பதே 4-5 வரிகள் தொடர்பானது. ஒரே சிந்தனையில 2 பேர் தோடும் போது கிட்டத்தட்ட அதுல 3 வார்த்தைகள் நெருக்கமான தொடர்பு. நீங்க சொல்றது மதுக்கடை, இவர் மளிகை கடைங்கிறாரு. இந்த ஒரு சின்ன வேற்றுமை தவிர்க்க முடியாது. ஆனா இதுல என்ன அடிப்படையானது என்னன்னா, வரிகளையே அப்படியே மாறாமல் திருடி போடுறதுதான் கவிதை திருட்டுங்களா. அதுக்காக ஒரு சிந்தனை கிடையாது. சென்ற ஆண்டு கூட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போட்டிக்கு நான் நடுவராக இருந்தேன். அதில் 2ஆம் பரிசு பெற்ற கவிதை மேல் பெரிய விமர்சனம் வந்தது. ஒரு கவிஞர் இது என்னோட வந்தாரு. நான் பெயரை தவிர்க்க விரும்புறேன். அந்த கவிஞர் எழுதி இத்தனை ஆண்டு நான் எழுதிட்டேன் இந்த கவிதைங்கிறாரு. அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசு பெற்ற கவிதைக்கு மிக நெருக்கமா, இவர் எழுதுறது கூட ஒரு 60% நெருக்கமா இருக்கு. இன்னொரு கவிஞர் 90% நெருக்கமா சொல்றாரு. இது நான் எழுதிய கவிதை என்று அவர் புத்தகத்தில் வந்ததோட காட்டுறாரு. அப்படிங்கையில ஒரே சிந்தனை பலருக்கும் வருவது இயல்பு, அதே வார்த்தைகளையும் வருவது இயல்பு. அதனால அது திருட்டு கவிதைகள் என்று நாம் ஒதுக்கிவிடாமல் ஒரே சிந்தனை இன்னொரு கவிதைக்கு வருகிறதா, அதுதானே இயல்பானது என்று அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதை பயன்படுத்திக் கொண்டு ஊரில் சில கவிதை திருடர்கள் முடித்திருக்காங்க. அது மாதிரி ஆட்களை தான் நாம் அடையாளம் கொண்டு தவிர்க்க வேண்டும். இதுக்காக யாருமே இப்படி எழுதாதீங்க, நான் ஏன் சிந்தனை யாரும் எழுதுறாருங்க என்று இதுக்கு வழக்கு போடுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. இது ஒத்த சிந்தனையின் ஒரு அடையாளம் தான் ஹைக்கூ. அந்த வகையில் நம்ம இதை ஏற்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே முக்கணின்னு ஒரு மாத இதழ் ஒரு ஹைக்கூ இதழ் ஒரு பரிசு போட்டி அறிவிச்சு பரிசு கொடுத்தாங்க. அதுல ஒரு 2வது பரிசு கொடுக்க என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் பரிசு கொடுத்தேன். அந்த 2வது பரிசு கவிதை என்னன்னு கேட்டேன். அந்த கவிதை அறுவடை பாட்டி
கலந்தே இருக்கிறது பசிதி குரல். இதுதான் பரிசு பெற்ற கவிதை. இது 1993 ஆனந்த விகடன் இதழ்ல என்னோட கவிதையை கற்றதும் பெற்றதும் சுஜாதா எழுதுனதுல இந்த கவிதை என்னோட கவிதையை கோட் பண்ணியிருப்பாரு. இதை வரிகள் எழுத்து மாறாமல் அந்த கவிதையை எழுதி நான் தான் அவருக்கு பரிசு கொடுக்குறேன். கவிதையை கேட்டுட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நிமிடம் இருங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு உங்களோட பேசணும்னு சொன்னேன். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு அவர் ஆளே கிளம்பிட்டாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இது காப்பி அடிச்சிருக்காரு. அதனால ஒத்த சிந்தனைகள் வரும்போது அதை நாம் கொண்டாடலாம். இப்படி கவிதையை மலின சிந்தனையோடு நகலெடுக்கும் போது அதை நாம் கண்டிக்கத்தான் வேண்டும். நீதிபதிகள் பாடும் பெரும்பாடுதான் கண்டுபிடிக்கிறது சிரமம். இந்த மாதிரி எல்லாம் நீதியே பாடுபடும் போது நீதிகள் பாதியாவது நீதிபதி படங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கேள்வி கேட்கலாம். வணக்கம். ரொம்ப அருமையா நல்ல ஒரு நிகழ்வு நடத்தினீங்க. நிறைய இலக்கணத்தை அதோட வடிவத்தை பத்தி நிறைய விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அதுல ஒரு சின்ன இது மட்டும், இப்ப நம்ம அந்த அடுக்கு மொழியில் எழுதுறாங்களே, இப்ப வலிக்கு வலிக்கு சரிக்கு சரிக்கு அந்த மாதிரி வடிவத்தை நம்ம ஹைக்குள்ள கொண்டு வரலாம். நிறைய பேர் அந்த மாதிரி எழுதுறாங்க. அதனால அது உண்மையான ஹைக்குவான்னு ஒரு இல்லாம போயிருது. அது அந்த மாதிரி எழுதலாமா? இல்லைங்க, கூடாதுங்க. என்னன்னா ஹைக்கூ என்பது பார்த்ததை அப்படியே எழுதுங்கிறாரு. பாஷோ சொல்றாரு, பைன் மரத்தை பற்றி எழுத வேண்டும் என்றால் நீ பைன் மரத்தை போய் பார். அதே மாதிரி எதை எழுதுகிறதோ அதுக்கு உண்மையாகுது. வார்த்தைகளை அடுக்கு தொடர் எழுதும் போது அதை நம்ம செயற்கையா பண்றோம்ல, நம்ம தானே சேர்க்கிறோம். நம்மளா சிந்திச்சு இப்படி சேர்க்கிறோம்ல, அந்த செயற்கை தானே வேண்டாம். செயற்கையை ஒரு கவிதை எந்த அளவுக்கு தண்ணியிலிருந்து செதுக்கிக் கொள்கிறதோ அந்த கவிதை தான் உண்மையான ஹைக்கூ ஆகும். அதனால அப்படியான கவிதை வேறு வேறு வடிவங்களை எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இது தன்னிலைப்பா என்கிற சில கவிதைகள், பன்முனைப்பு கவிதைகள் எழுதுறாங்க. அதெல்லாம் இந்த வார்த்தைகள் அடுக்கு தொடர்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஹைக்கூ ஒருபோதும் அப்படியான அடுக்கு வார்த்தைகளையோ அந்த ஒளி அளவையோ அது விரும்புவதில்லை. அதோட இயல்புக்கு அது பொருந்தி வந்தால் ஓகே, இல்லைன்னா நம்ம அதை தவிர்த்துட்டு எழுதுறதுதான் சரியா இருக்குங்க. ஓகே, நன்றிங்கய்யா. அப்புறங்கய்யா, இப்ப நிறைய ஹைக்குள்ள சொன்னீங்களா, இந்த ஹைபூன் நிறைய பிற வடிவங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப அதுக்கான விளக்கங்கள்லாம் சொன்னீங்கன்னா நம்ம அதுல இப்ப ஹைக்கூ நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த வடிவத்துக்கு போகணும்னா நம்ம அதுக்கான புக்கு எழுத்தாளர்கள் நிறைய வந்துட்டாங்களான்னு தெரியல. அதை பத்தி விளக்கம் ஏதாவது இருக்குமாங்கய்யா? அடுத்த வடிவங்கள்லாம் எதை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஹைபூன் ஈரோட அன்பன் நிறைய சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி வடிவங்கள்ல இப்ப யாரா எழுதுறாங்களா, இல்ல வெறும் ஹைக்கூ மட்டும்தான் பரவலா போயிட்டு இருக்கான்னு கேக்குறேங்க. இல்ல, ஹைக்கூ அறிமுகமான அளவுக்கு விரிந்த தளத்தில் சென்ட்ரியோ ஹைக்கூன்னு எழுதப்படல. நான் தொடக்கத்துல சொன்னேன், எது ஹைக்கூ எது ஹைக்கூங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். நகைச்சுவை உள்ளது சென்ட்ரியோ, நகைச்சுவை இல்லாமல் ஆழ்ந்து சிந்திக்க வைப்பது ஹைக்கூண்டோ. ஹைக்கூன்னா என்னன்னா, ஒரு காட்சியை உரைநடை தன்மையில சொல்லிட்டு அந்த காட்சியின் உள்ளோட்டமாக இருக்கிற உயிர்ப்பாக இருக்கிற ஒரு செய்தியை கடைசியா ஹைக்கூவா சொல்றதுதான் ஹைக்கூ. இந்த 3 வடிவங்கள் தான் தமிழில் ஓரளவுக்கு எழுதப்படுகிறது. மற்ற லிமரிக்குன்னு எல்லாம் நம்மளா சேர்த்துக்கிட்ட வடிவங்கள் தான். கலப்பினம்ங்கிற மாதிரி ஆங்கில கவிதை வடிவத்தையும் ஜப்பானிய கவிதை வடிவத்தையும் சேர்த்து நம்ம எழுதுறது. தமிழில் அவ்வளவுதான் இல்லை, அது ஒரு 10-15 நூல்கள் தான் குறைந்த அளவில் தான் வந்திருக்கு. பரவலாகவும் அது எழுதப்படவில்லை. தொடர்ந்து எழுதப்படுகிற கவிதை வடிவமாக இருக்கிற ஹைக்கூவும் அடுத்த நிலையிலும் சென்ட்ரியும் இருக்கிறது. இன்றைக்கு சென்ட்ரி நூல்கள் என்று தனியாக சில நூல்கள் வெளியிடுற அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 20-30 ஹைக்கூ நூல்கள் வந்திருக்கிறது. மற்ற வடிவங்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான், விரல்விட்டு எண்ணத்தக்க எண்ணிக்கையில் தான் நூல்களாக வந்திருக்குங்க. நன்றிங்கய்யா, விளக்கத்துக்கு. அடுத்துங்கய்யா, ஹைக்கூல கவித்துவம் அதிகமா எழுதுறாங்க. அந்த மாதிரியாக எழுதுகின்ற முயற்சிகள் பார்க்கின்றோம். கவித்துவமாக ஹைக்கூ நேரடியாக காட்சியை கொடுத்தினா போதும் தானே, கவித்துவ சொற்கள் வேண்டுமா? அப்படி எழுதும் பொழுது அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அது தமிழுடைய மரபை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. நம்ம எப்பவுமே கவிதை ரொம்ப மரபை ரொம்ப அழகாக கவித்துவமாக எழுதுவோம். இந்த கவித்துவம் என்பது நம்முடைய ஹைக்கூ கவிதைகள்ல சொல்லும் போது ரொம்ப எளிமையாக இயல்பாக ஒரு காட்சியை கட்டினால் போதும் தானே. ஆனா அதுல இருந்து ஆழமான கருத்தை கொடுக்கும்போது எந்த சிறப்பா இருக்கும். ஆனா எழுதும் போது ரொம்ப கவித்துவமாக எழுதும் பொழுது அது ஹைக்கூட இயல்புக்கு அது மாறாக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஐயா, நீங்க பச்சைபாலன் கருத்தோட நான் முழுக்க உடன்படுறேன். ஏன்னா தமிழ்ல சிறுவர் இலக்கியத்தை பத்தி சொல்லும்போதுதான் பேராசிரியர் சா மாடசாமி ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவாரு. சிறுவர் இலக்கியம் எழுதும் போது உங்களின் நிழல் கூட அந்த எழுத்தில் விழுந்து விடக்கூடாது அப்படிம்பாரு. நான் பெரியவனா இருக்கலாம், நான் எழுதுற சிறுவர் இலக்கியம் என்னோட நிழல் கூட அது மேல விழுந்துவிடக்கூடாதுன்னா குழந்தை மனதோடு எழுதுங்கிறது. அதே மாதிரி ஹைக்கூ என்பது அந்த காட்சிக்கான செறிவோடு அதுவே வரும். அதை நமக்கான அறிவு புலத்தை அதுல காட்டணுங்கிறதுக்காக எழுதுற முயற்சிகள் தமிழ்ல நடக்குது. ஹைக்கூலே புரியாம எழுதுற ஆட்கள் இன்னும் இருக்காங்க.
சும்மா ஹைக்கூ மொழியை இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தைகளை திருகி எழுதுறவர்களும் இருக்காங்க. ஆனால் அது காலத்தால் நிற்காது என்பதுதான் என்னோட கருத்து. ஹைக்கூ தனக்கு எது தேவையோ அதை தன்னிலிருந்தே அதை உருவாக்கி கொள்ளும். நீங்களா உங்களோட மொழிப்புலத்தை காட்டுற என்னோட அறிவு நான் மற்ற கவிஞர்கள் இருந்து வேறுபட்டவன் என்று காட்டுவதற்காக நீங்கள் எழுதினால் அந்த ஹைக்கூவே உங்களை காட்டி பிடித்து விடும். அது நிச்சயம் காலம் கடந்து நிற்காது என்பதுதான் உண்மை. சரி, மற்றவர்களும் கேள்வி கேட்கலாமே, அமைதியா இருக்காங்க. கவிஞருக்கு விளக்கமான கலந்துரையாடல் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல அந்த கேள்விகள் வர்றதா ரெண்டு. ஒண்ணு முழுசு புரிஞ்சாலும் கேள்வி வராது, ஒண்ணுமே புரியலனாலும் கேள்வி வராது. இது ரெண்டில் எந்த இடத்துல நிக்கிறேங்கிறது எனக்கு புரியல. மற்ற நண்பர்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்ல நீங்க ஏதாவது கவிதைகளை கூட படிக்கலாம், கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, மெசேஜ்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தேவி பாலகிருஷ்ணன் அவங்க கேட்டிருக்காங்க, ஹைக்கூ கவிதைகள் எழுதுவதற்கு ஏதேனும் சிறப்பு இலக்கண வடிவம் உள்ளதா? இல்ல அதான், அதாவது ரகுமான் சொன்னதுதான், ஜப்பானிய இலக்கண மரபு தலைகளை தூக்கிட்டு ஹைக்கூ எழுதாதீங்கிறாரு. அது மாதிரி அந்த இலக்கணம் இது 5-7-5 3 அடி 17 ஆசை காலக்குறியீடுகள் இதெல்லாம் இலக்கணங்கள். ஆனா அதெல்லாம் வேண்டாங்கிறாரு. ஆனாலும் சில அடிப்படையில் எது ஹைக்கூங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அதான் இந்த 3 விஷயங்கள். சுண்ட காய்ச்சிய இறுகிய மொழி நடை முக்கியமானது. 2வது காட்சி பூர்வமாக இருக்கட்டும். நீ சொல்லக்கூடாது, நீ என்ன பார்த்தங்கிறத அப்படியே சொல்லிடு, அதுல உன்னோட அறிவை உன்னோட புலமை ஏற்று சொல்லாது. 3வது கவிதையின் 3வது வரி நாம் எதிர்பார்க்காத ஒரு சொல்லாக இருக்கணும். ஒரு விடுகதை போல எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி 3வது வரி இருந்துடக்கூடாது. இந்த 3 அடிப்படை கூறுகளை கொண்டதாக இருக்கலாம். இதை கூட இலக்கணம்னு சொல்ல மாட்டேன், இதில் 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இதுக்காக 5 வரியில எழுதிவிட்டு இது ஹைக்கூ என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா 3 வரி தான் ஹைக்கூ என்பது ஒரு பொதுவான இலக்கண வரம்பாக இருக்கிறது. எல்லா மொழிகள்லயும் 3 வரிகளில் எழுதுறாங்க. ஏன்னா அப்பதான் உலக மொழிகளில் ஹைக்கூன்னு சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஹைக்கூவை சில பேர் துளிப்பாங்கிறாங்க, சில பேர் குறு நறுக்குங்கிறாங்க, சில பேர் குறும்பாங்கிறாங்க. என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நான் சொன்னா ஹைக்கூன்னு தான் சொன்னீங்கன்னா இது உலக தழுவிய ஒரு பெயர் சொல். இதை குறுமான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இது தமிழ்ல எழுதுற ஏதோ 3 வரி கவிதை போல நினைச்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம ஹைக்கூ என்கிற பெயரால் எழுதுவதனால்தான் ஜப்பானில் இருக்கிற அகிலா இன்டர்நேஷனல் ஹைக்கூ ஒரு டீம் தமிழ் ஹைக்கூ கவிதைகளை ஜப்பானிய மொழியில மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. தொடக்கத்திலே என்ன அறிமுகப்படுத்தும் போது பாலமுருகன் சொன்ன மாதிரி என்னோட கவிதைகள், வெற்றி பேருடைய கவிதைகள், கவிஞர் ராஜகுமாரன், கவிஞர் சாந்தி சரவணன் போன்ற தமிழில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட கவிஞர்களின் கவிதைகள் இன்னைக்கு ஜப்பானிய மொழியில மொழிபெயர்க்கிறாங்கன்னா அது உலகின் பொதுச்சொல்லான ஹைக்கூ என்ற பெயரில் சொல்றதுதான். என்னோட மொழியில அதை துளிப்பான்னு சொல்றது எனக்கு பெருமைதான். ஆனால் உலக தழுவிய ஒரு பெயர் சொல்லாக இருப்பதை நாம் அப்படி சுருக்க வேண்டாம். அதனால ஹைக்கூ என்கிற பெயரிலேயே நாமும் எழுதலாம். அதனால இந்த 3 அடிப்படையான ஒரு விஷயங்களை வச்சுட்டு ஹைக்கூ எழுதலாம். வேறு யாரேனும் கேள்விகள் தொடுக்க விரும்பினால் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இது கொஞ்சம் பர்சனலான ஒரு கேள்விதான், கேட்கலாமா வேணாமா ரொம்ப தயக்கத்தில் இருந்தேன். பட் பரவாயில்ல, கடைசியா கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுடைய ஹைக்கூ கவிதைகள் நிறைய வாசிச்சிருக்கோம். உங்களுடைய சிறார் புத்தகம் கூட குண்டுமல்லி அந்த புத்தகம் நான் வாசிச்சிருக்கேன். ஸோ உங்களோட ஹைக்கூ கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி அப்பப்போ தோணும். உங்க வாழ்க்கையில எப்ப நீங்க உணர்ந்தீங்க நம்ம ஹைக்கூனுடைய ஒரு ஃபார்ம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு, நாம இதை எழுதுறதுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னு எப்ப நீங்க உணர்ந்தீங்க ஐயா? ஹைக்கூ எழுதுவதற்கு தகுதியான நபர் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு அடையாளமும் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு பிடிச்ச வடிவம். இதையே யாரோ ஒரு வேலையா செய்ய சொல்லியிருந்தா நிச்சயம் நான் செஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப இயல்பாக ஒரு பிடிச்சமான வடிவம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்கு, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னோட வீட்டுக்கு பின்னாடி கருவேல மரங்கள் இருக்கும். அதுல நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அந்த பின்பக்கம் போகும்போது ஒரு பச்சை பாம்பு ஊர்ந்து போனதை பார்த்துட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது பல ஆண்டுகள் ஆன பிறகு கூட அந்த இடத்தை கடக்கும் போதெல்லாம் என்ன அறியாம ஒரு பாம்பு போற மாதிரியான ஒரு அந்த இடத்துக்கு அந்த போல என்ன அறியாம நான் தாண்டி நடப்பேன். இது எனக்கு உள்ளூராக ஒரு விஷயம். இதை ஈரோடு தமிழர் எழுதின ஒரு ஹைக்கூ கவிதையில படிச்சேன். பயம் ஊர்ந்து கொண்டே இருக்கிறது, பயம் ஊர்ந்து கொண்டே இருக்கிறது, இது பாம்பு போன தடம் அப்படிங்கிற ஈரோடு தமிழர்களோட அந்த சூரிய பிறைகள் தொகுப்பு படிச்சோன்னா, ஐயோ இதுதானே நம்ம சின்ன வயசுல ஏற்பட்ட அனுபவம், இன்னும் அந்த பாம்பு போன தடத்தை இன்னும் மனசுல வச்சிருக்கோம் இது அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படிதான் ஹைக்கூக்குள்ள வந்தேன். அதாவது இழுத்து வரப்படவில்லை, தானாக கனிந்து உள்ள போய் விழுந்தேன். அதனாலதான் தொடர்ந்து இன்னைக்கு 40 ஆண்டுகள் அது தமிழின் முதல் ஹைக்கூ நூல் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன். இன்னமும் தொடர்ந்து எழுதுவேன். எது ஹைக்கூங்கிற தேடலோட
அந்த வகையில இது வந்து இயல்பாக நடந்தது. இந்த ஒரு ஹைக்கூ தான் எனக்கும் ஹைக்கூ எழுத முடியும், எனக்குள்ளே ஹைக்கூ சுரக்கிறது என்கிற நம்பிக்கை எனக்குள் விதைத்தது. அதுல இருந்து தான் எழுத ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் சிறுவர் இலக்கியம் எழுதுறேன், கட்டுரைகள் சிறுகதைகள் எழுதினாலும் கூட ஹைக்கூ எழுதும் போதும் சிறுவர் இலக்கியம் எழுதும் போதும் நான் அடைகிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மனநிறைவும் வேறு எந்த படைப்பிலும் அடையவில்லை என்பதுதான் உண்மை. இது உங்க பர்சனல் இல்ல, என்னோட பர்சனல். இந்த கேள்வி எழுப்பியதற்கு நண்பருக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க, பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஹைக்கூ இது வரைக்கும் எழுதி முயற்சித்தே பார்க்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த கேள்வி கேட்கிறேன். ஹைக்கூவை தொடங்குறது கஷ்டமா, முடிக்கிறது கஷ்டமா ஐயா? தொடங்குறதை விட முடிக்கிறது கஷ்டம். ரெண்டுமே கஷ்டம் தான். இருந்தாலும் தொடங்குறதை விட முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் இதை சொல்றேன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கல்லூரி நிகழ்வுல சந்திக்கிறேன். அப்ப கேட்டேன் ஐயாட்ட, ஐயா நீங்க ஆரம்பத்துல நீங்க தான் தமிழ்ல ஹைக்கூ அறிமுகப்படுத்தினீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஏன் 21 ஹைக்கூக்கு பிறகு நீங்க ஏன் எழுதலைங்க? அதுக்கு அவர் மனப்பூர்வமா சொன்ன ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல முருகேஷ், நான் பயந்து போய் தான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா ஒரு கட்டத்துல என்னால ஹைக்கூவை தவிர வேற எதையுமே சிந்திக்க முடியல. எந்நேரம் எதை பார்த்தாலும், எதை படிச்சாலும், எதை சிந்திச்சாலும் ஹைக்கூவாவே இருந்தது. இது எனக்குள்ள பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு பன்முகப்பட்ட படைப்பாளியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹைக்கூ ஒரு நல்ல வடிவமா அதை அறிமுகப்படுத்தினேன். உங்களை மாதிரி நிறைய பேர் எழுத வந்துட்டீங்க. அதனால ஒரு கட்டத்துல இனிமே ஹைக்கூ பக்கமே போகக்கூடாதுன்னு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் பெரிய போராட்டங்கள் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. திரும்ப எனக்கு ஹைக்கூக்கு வரணும் போல ஒரு ஆசை இருக்கு. நீங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்களோட சேர்ந்து பயணிச்சு எனக்கு தெரிஞ்ச ஹைக்கூ எல்லாம் உங்களோட பரிமாறிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனப்பூர்வமா என்னோட பேசினாரு. உண்மையில் அதுதான் யதார்த்தமானது. ஹைக்கூ என்கிற ஒரு இந்த பெரிய நதிக்குள் நம்ம தயங்கி உள்ள இருந்தாங்க, அதனோட போக்குல நம்ம போகலாம். ஆனால் அதிலிருந்து கரையேறுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பயணம் சுகமானது, உள்ளார்ந்தது, அனுபவபூர்வமானது, அலாதியானது. அதை வந்து சொல்லக்கூடாது. நீங்களும் அந்த ஆத்துல இறங்கி பாத்தீங்கன்னா தான் அதோட அத்தனை அனுபவங்களையும் அணுக முடியும். அதை உணர்ந்ததான் இந்த நீங்க இருக்கிற பத்திபாலனா இன்னைக்கு தொடர்ந்து அதுல இயங்குறாங்கன்னா அது வந்து ஒரு அனுபவம். காதலித்து பார், உலகமே உனக்கு ஒரு கைக்குட்டை ஆகுங்கிற மாதிரி ஹைக்கூ எழுதிப்பார், இந்த உலகமே ஒரு கவிதை ஆகுங்கிறது தான் இதற்கான பதில். மிக்க நன்றிங்க, பேசுறது மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நீங்க ஹைக்கூ எழுதுகின்ற உங்களுடைய பாணிங்க, அதாவது வாழ்க்கை அனுபவங்களை வந்து கவிதையாக்குறீங்களா, அல்லது ஹைக்கூ எழுத வேண்டும் என்று அமர்ந்து கற்பனையில உருவாக்குறீங்களா? நான் எழுதும் போது எப்பொழுதுமே சொல்லுங்க. நான் எப்பொழுதுமே அனுபவங்கள் நேரும் பொழுது அதை வந்து எழுதி வைத்துக் கொண்டு கவிதையாக்குறேங்க. அதனாலதான் குறைவா எழுதுறேன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம். பிறகு நண்பர்கள்லாம் பார்க்கற கற்பனை அதிகமா உருவாக்க முடியுது அவங்களால. இப்ப கற்பனையும் செய்து அதையும் நம்ம வந்து கவிதையாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை ஒரு 10 ஹைக்கூ நூல்கள் எழுதியிருக்கிறேன். குறைஞ்சது ஒரு நூல்ல ஒரு 150-100 கவிதைகள் வச்சுனா கூட ஒரு 1000 கவிதைகளை நெருக்கி நான் எழுதியிருப்பேன். ஆனால் இதுல வெளிப்படையாக மனம் திறந்து நீங்க எல்லாம் சக கவிஞர்கள் என்ற உணர்வோடு சொல்றேன். ஒரு கவிதையை கூட நான் இதுக்குன்னு யோசிச்சு உட்கார்ந்து எழுதுனதே இல்லை. ஆனா எழுதணும்னு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்துட்டா பாக்குற எல்லாத்துலயும் கவிதை தெரியுது. ஒரு கட்டத்துல போதும் 10க்கு மேல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிப்பாட்டியிருக்கேன். அதுதான் ஹைக்கூவோட சிறப்பும். அது ஹைக்கூ வந்து நமக்கிட்டே இருந்து வருது. இதை எழுதுவதற்கு இவன் பொருத்தமான ஆளு ஹைக்கூ தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கவிதையை நான் எழுதணும்னு நினைச்சதே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு கவிதையை ஒரு விஷயத்த வந்து நீங்க ஹைக்கூவா எழுதணுமா புது கவிதையா எழுதணும்னா எப்படி தேர்வு பண்றீங்கன்னா, அதை நான் தேர்வு பண்றது இல்லை, அந்த காட்சி தான் தேர்வு பண்ணுது. அப்படி காட்சியா எழுதுறதுனாலதான் அந்த ஹைக்கூ அசலாகவும் இருக்கு, படிக்கிற வாசகர்கள் மனதில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. செயற்கையா இன்னைக்கு உட்கார்ந்து 2 கவிதை கூட எழுதுவேன்னு யாராவது பேனாவை எடுத்தால் ஒரு வரி கூட எழுத முடியாது. அதுதான் ஹைக்கூவின் யதார்த்தம். உங்களோட அனுபவங்களே, உங்களுக்கும் சுரக்கிற அந்த அனுபவங்களே கவிதையாக வரும்போது அதுதான் யதார்த்தமாகவும் இருக்கும், உயிர்ப்பாகவும் இருக்கும். அது வந்து பச்சைபாலனுக்கு மட்டுமில்ல, எல்லோருக்கும் கை கொடுக்கும்போது அது குறைவா எழுதுறது பிரச்சனை இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஒரு வாழ்நாளில் ஒரு 10 கவிதை எழுதிட்டு மகத்தான கவிஞர்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த 10 கவிதை எதுன்னு தெரியாம தான் நம்ம எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். அந்த 10 கவிதை எழுதும்போது நாமே ஹைக்கூவில் இருந்து விலகி விடுவோம். அதனால வந்து அந்த 10 கவிதைக்கான தேர்தலை வாழ்க்கையை ஒவ்வொருவரும் ரசிப்போம், ருசிப்போம். அதுல இருந்து ஹைக்கூ கவிதைகள் 1000ஆய் மலரட்டும். ஹைக்கூ கவிதை எழுதும் போதுங்கய்யா, நீங்க உங்களை அறியாமையே ஒரு கவிதை எழுதிய பிறகு அதுல இவ்வளவு அர்த்தமா, இவ்வளவு ஆழமான பொருள் இருக்கா, அப்படி வியந்த கவிதை இருக்கா நீங்க எழுதிய கவிதை? எனக்கு அது மாதிரி எழுந்திருக்கீங்கய்யா. ஒரு கவிதை எழுதிய பிறகு இது உங்களுக்கு இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கா, நம்ம அறியாமே இவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு நான் வியந்த ஒரு படைப்பு இருக்கு என்னிடம் இருக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காங்கய்யா? அந்த மாதிரி எனக்கு இருக்குங்கிறத விட என்னோட கவிதைகளை படிச்சு சில பேர் விளக்க சொல்லும் போது உண்மையில் நான் அதை யோசிக்கவே இல்லை, யோசிச்சே இருக்க மாட்டேன்னா. ஏன்னா எனக்கு வேற ஒரு உணர்வு தோண்டி நான் அதை எழுதியிருப்பேன். ஆனா அவங்க வச்சுக்கிட்டு வரி வரியா சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா உங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு கவிதை சொல்ல பாருங்களேன்.
இப்ப சமீபத்துல வெளியான என்னோட புத்தருக்கு பொய் சொல்ல தெரியாது இலங்கை மாநாட்டை வெளியிட்ட தொகுப்பு, சாப்பிடும் போது விக்கல், தலையில் தட்டுகையில் கையில் தழும்பும் தண்ணீர் குவளை. இது நான் எழுதின கவிதை. நான் என்ன நினைச்சு எழுதுறேன்னா, ஒரு குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அம்மா பக்கத்துல இருக்கா, டக்குன்னு அந்த குழந்தைக்கு வந்து விக்கிறது போது இயல்பா என்ன செய்யணும், தண்ணியை தான் கொடுக்கணும். ஆனா ஒரு தாய் அன்பு அதுக்கு கூட யோசிச்சு விடாம டக்குன்னு தலையில தட்டுவாங்க. இது ஒரு இயல்பு தாய் நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். எந்த அம்மா குறையேறும் போதோ இது பண்ணும்போது தண்ணி கொடுக்கணும். ஆனா தண்ணி கொடுக்கணுங்கிறத விட அவங்க உள்ளுணர்வு முதல்ல ஏதாவது செய்யணுங்கிறதுல குழந்தையோட தலையை தட்டி விடுவாங்க. இது ஒரு நான் பார்த்த ஒரு காட்சி, நான் அனுபவிச்ச விஷயம் எழுதிட்டேன். ஆனா இதை வந்து படிச்சுட்டு ஒரு நண்பர் சொல்றாரு, நான் இந்த கவிதையை வந்து கையில் தழும்பும் தண்ணீர் கோலைன்னு எழுதியிருப்பேன். யார் கையிலங்கிறத எழுதுறேன். ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த கவிதையிலே நீங்க வந்து யார் கையில தண்ணீர் கோலையில இருந்து நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, அந்த விக்கல் வர்ற பையனுக்கு கையில தண்ணீர் கோலை இருக்கு. அவனுக்கு தாய்க்கும் அவனுக்கு ஏதோ ஒரு சண்டை ஏதோ நடந்திருக்கு. ஆனா அம்மாவின் பரிசம் தன் மேல படுங்கிறதுனால தண்ணி குடிக்காம இருக்கான், அம்மா தலையில தட்டுறா. இது நான் அனுபவிச்சேன் சார். நான் ஒரு நாள் எங்க வீட்டுல பண்ணிருக்கேன் அப்படிங்கிறார் ஒரு நண்பர். இது நான் சுற்றிலும் நான் ஒரு கணம் கூட இப்படி யோசிச்சதே இல்லை. ஏன்னா என்னோட அனுபவத்துல இருந்து நான் இதை எழுதும் போது இது வாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் அனுபவமாக மாறும்போதுதான் ஹைக்கூ முழுமை அடைகிறது. பச்சைபாலன் சொன்ன மாதிரி அவரோட பல கவிதைகள் அவருக்கே அறியாத ஒரு உணர்வுகள் கூட எனக்கு தந்திருக்கு. நான் கூட இந்த இதுல அரங்குல பேசுறதுக்காக சில கவிதைகளை குறிச்சிருந்தேன். அதுல ஒரு கவிதை வந்து பச்சைபாலன் இந்த உணர்வோட அதை எழுதினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த கவிதை வந்து அப்படியான ஒரு உணர்வு தான் பட்டது. ஏன்னா அந்த கவிதை அந்த முன்னுரையில கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு பழைய படம், நிமிர்ந்த ரப்பர் மரம், குனிந்தபடி அப்பா. இது வந்து இந்த கவிதை தருகிற காட்சி வந்து ஒரு தலைமுறைக்கான ஒரு வழியை சொல்லுங்க எனக்கு. ஏன்னா பச்சைபாலன் அப்பா வந்து ஒரு அந்த ரப்பர் தொழிலாளியா இருந்தாங்க என்னங்கிற அந்த வரலாறு எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த கவிதை ரப்பர் மரம் நிமிர்ந்து இருக்கிறது, ஆனால் மரத்துக்கு கீழே தனது உழைப்பை செஞ்சுகிற ஒரு மனிதன் குனிந்தபடியே இருக்கிறாருங்கிற ஒரு காலகாலமான தலைமுறை கோபத்தை சொல்லுது. இந்த கவிதை படிக்கும்போது வேற வேற கவிதைகள் என்னோட நினைவுக்கு வருது. மித்ரா எழுதியிருப்பாங்க ஒரு கவிதை, நீங்க கூட படிச்சிருப்பீங்க, தலைமுறை கோபம் அடிக்க அடிக்க அதிரும். எனக்கு இந்த கவிதை வந்து அந்தந்த கவிதைக்கான சிந்தனைக்கு எனக்கு கொண்டு போகுது. அப்படி ஒரு கவிதை வந்து இன்னொரு கவிதைக்கான நுழைவாசலாக அமைவது ரொம்ப சிறப்பு. அப்படியான ஒரு புகழ்பெற்ற கவிதை தான் பச்சைபாலனின் இந்த கைக்கும். அந்த கடைசி வரிங்க பழைய படம் என்பது நான் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து இது இன்னொரு தலைமுறை நான் கடந்து வந்துட்டோம், அது இன்னொரு தலைமுறை. அப்ப தோட்டத்துல அப்படி வாழ்ந்த பெற்றோர் குடும்பம் ரப்பர் மரத்துல வாழ்ந்தாங்க, நம்பி வாழ்ந்தாங்க. ஆனா இந்த தலைமுறை மாறி விட்டது, அது பழைய படம் அப்படின்னு அந்த ஒரு பொருளுக்காக அந்த கடைசி சொல்ல சேர்த்தாங்க. ரொம்ப அழகான அசலான இந்த கவிதை பற்றியே ஒரு முழு கட்டுரை எழுதலாம். உங்க அனுபவம் பொறுத்து என்னோட அனுபவம், அந்த அப்துல் ரஹ்மானுடைய இன்றிரவு பகலில் அந்த புத்தகம் படித்தா கவிதை எழுத ஆரம்பிச்சேன், ஹைக்கூ எழுத ஆரம்பிச்சேன். அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள் படித்த பிறகுதான் அந்த அது குறித்த கட்டுரைகள் எழுதினேன். பிறகு தொடர்ந்து எழுதினேன். ஆரம்பத்தில் எழுதின கவிதைகள்லாம் வந்து அந்த சரியான புரிதல் கிடையாது. இப்ப படிக்கும் போது தெரியுது அதெல்லாம் ஆரம்பத்துல எழுதிய கவிதைகள்லாம். இப்ப எழுத 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 நீ சொல்ற மாதிரி பயம் வந்து விட்டது, நல்ல படைப்பாக எழுத வேண்டும் என்று அந்த ஒரு சிந்தனை வந்து விட்டது. அப்ப எழுத ரொம்ப யோசிக்கிறேன். ஆனா நினைக்கிறேன் சில புத்தகம் படிக்கும் பொழுது புத்தகத்தை படித்துக்கொண்டே இருந்தாலும் எழுத தூண்டும். அண்மையில நம்முடைய பாலமுருகன் புத்தகத்தை படித்தேன். அப்படி படிக்க படிக்க அது ஒரு தூண்டுகோலா அமையுது படிக்கும் போது. உங்க புத்தகம் அப்படிதான், படிக்கும் போது நம்ம எழுத தூண்டுகிறது. அப்போ வந்து அவர் கேட்டாரு இல்லையா, எப்படி எழுதுவது கேட்டாருல்ல. ஒரு ஹைக்கூ ரசிகனாக மாறினாதான், ரசனையோட மாறினாதான் நம்ம எழுத முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து அது தூண்டு நம்மளுக்கு. நீருக்கு சொல்லல, அவர் வாசிப்புக்கு சொல்லியிருக்காரு. வாசிப்பு என்பது எப்படி சுரக்கும்னா படிக்க படிக்கதான் சுரக்கும். ஒரு 10 நூல்களை நான் படிச்சுட்டேன்னா என்ன அறியாமல் 10 கவிதைகள் எனக்குள்ள உருவாகிடும். அதுதான் ஹைக்கூ வந்து மற்ற வடிவங்களை ஒரு நாவல் படிச்சுட்டு நாவல் எழுத நமக்கு தோன்றது இல்ல, ஒரு சிறுகதை தோன்றதுல, ஒரு கவிதை. ஆனா ஹைக்கூ என்பது நிச்சயம் இந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, நம்ம எழுதல, நம்ம அனுபவத்தை எழுதுவோம் என்கிற ஒரு தூண்டுதலை மறைமுகமாக ஹைக்கூ தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. இது ஹைக்கூ கவிஞர்கள் மட்டும் இல்ல, ஹைக்கூவை முனைவர் பட்ட இளமுனைவர் பட்ட செய்கிற ஆய்வாளர்கள் அவர்களது முனைவர் பட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹைக்கூ தொகுப்பு வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் ஏராளமான உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். அது வந்து அந்த ஹைக்கூவின் சிறப்பு தான். ஆமா, அதான் முதல் கட்டமா அந்த ஹைக்கூ மீது ரசனையை தூண்ட வேண்டும். எழுத பயிற்றுவதற்கு முன்பாக முதல்ல ரசனையை ஏற்படுத்த வேண்டும், ரசிக்க வேண்டும். உமாதேவி டீச்சர் இருக்கீங்க, அவங்க தொடர்ச்சியா இப்ப மலேசியால வந்து நிறைய ஹைக்கூ ஒவ்வொரு நாளும் ஒரு ஹைக்கூ எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கேள்விகள் தான் கேளுங்க, இல்ல உங்களோட ஹைக்கூ ஏதாவது படித்து காட்டலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க மத்தியில நான் அதெல்லாம் படிச்சேன்னா அப்புறம் நானே அழுதுருவேன்.
முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் தான் நம்ம வந்து செம்மைப்படுத்தும் அப்படின்னு தெரியும். அதனால தான் இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இது சார்ந்த ஹைக்கூ சார்ந்த கலந்துரையாடல்கள் இருக்கோ அதெல்லாம் கலந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால செய்து போது கூட முயற்சி பண்ண ஆனால் வர முடியல. ஸோ அடுத்து வரக்கூடிய மாநாடுகள் ஏதாவது மலேசியாவில் நடந்தால் கட்டாயம் வந்து கலந்து கொள்கிறேன். உங்களை மாதிரி ஆட்களை சந்தித்து அதற்கான தெளிவு பெற்றோம்னா இன்னுமே நாங்கள் சரியா எழுதலாம் அப்படின்னு தோணுது. நல்ல விரிவான விளக்கம், ஆழமான விளக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிப்பா, நன்றி மகிழ்ச்சி. முதல் தயக்கங்கள் வேண்டாங்கிறத இன்னைக்கு வந்து ஹைக்கூவை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட உயரங்கள்ல இருந்து வகுப்புகள் எடுப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் ஒரு தனி மனிதனோட சிந்தனைக்குள்ள வந்து யாரும் குறிக்கிட முடியாது. உங்களுக்கு எது தோணுதோ அதை எழுதுங்க. சரியானதை நோக்கி ஹைக்கூ உங்களை வழி நடக்கும். இதுக்கு நானோ அங்க இருக்க பச்சை பாலனோ பாலமுருகனோ யாருமே வழிகாட்டிகள்ல. நாங்களும் அப்படியான தேர்தல கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்களே எங்களோட சேர்ந்தீங்கன்னா சேர்ந்து பயணிக்கலாம். 2027 மலேசியாவில தான் தமிழ் ஹைக்கூ 7வது உலக மாநாடு நடக்க இருக்கிறது. அது ஒரு பெரும் கொண்டாட்டமான மாநாடாக அமைங்கிறதற்கு இன்னைக்கு ஒரு முன்னோட்டத்தை கொடுத்திருக்காரு பச்சைபாலன். அதனால நிச்சயம் அந்த மாநாட்டில் வரும்போது வாய்ப்பு இருந்தால் உமாதேவியோட புத்தகமும் அந்த மாநாட்டை வெளியிடணும் என்பது எனது பேரன்பும் ஆசையும். அதுவும் நிறைவேறும்னு நம்புறேன். தொடர்ந்து எழுதுங்கம்மா, தயக்கமே வேண்டியதில்லை. ஏன்னா தடைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நிறைய குறுக்கீடுகள் இருந்தால் எழுதவே முடியாது. மனதில் தோன்றது முதல்ல எழுதிடணும், வெளியில கொண்டு வந்துடணும். அது தனக்கான வடிவத்தில் ஒரு செம்மை அடையும். ஏன்னா என்னோட முதல் கவிதை வந்து ஹைக்கூ இல்லைங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியுது. ஆனால் எழுதிய கணத்தில் அது எனக்கு ஹைக்கூவா தானே இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் நான் எழுதினேன். அதனால வந்து தொடர்ந்து இயங்குவோம், சரியான ஹைக்கூவை தேடி கண்டடைவோம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. இப்ப நீங்க சொன்னீங்களா, அதுலயே ஒரு ஹைக்கூ இருக்கு கொஞ்சம். அப்படியா? நான் எழுதிய முதல் ஹைக்கூவே இல்லை. அது நான் எடுத்துக்குவேன். ஏன்னா தண்ணியில வேண்டான்னு இருக்காரு பச்சைபாலன். ஹைக்கூ எழுதினேன், அது ஹைக்கூ இல்லை அப்படி வச்சுக்கோம். இது நல்லா இருந்தது கவிஞர். எனக்கு ஹைக்கூ பிடிக்காது. ஹைக்கூ பற்றி ஒரு புத்தகம், ஆனா எனக்கு ஹைக்கூ பிடிக்காது. எனக்கு தமிழ்ல எல்லா கவிஞர்களோடையும் நான் நட்போடு அன்போடு தான் பழகிறேன். ஆனா எல்லாருமே வந்து ஒரு கணத்துக்கு ஹைக்கூ என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாம் வைக்கிற வேண்டுகோள், நீங்க வந்து ஹைக்கூ எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க? புத்தகங்களா படிச்சதுல பத்திரிகையில படிச்சிருக்கீங்க. பத்திரிகையில எதுனா தினத்தந்தி, ராணி, இது மாதிரி வாராந்திரங்கள் வந்து அவங்க ஹைக்கூவே போடுறது இல்லை. அவங்க வந்து பக்க நிரப்பிகள், பேஜ் ஃபில்லர் மாதிரி ஒரு சின்னூட்டு இடம் இருக்கா, ஒரு துணுக்கு போடுறதுக்கு பதிலாக, ஒரு பொன்மொழி போடுறதுக்கு பதிலாக ஒரு ஹைக்கூன்னு ஒரு கவிதையும் போடுறாங்க. அதெல்லாம் வந்து கவிதைகளே கிடையாதுங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை படிச்சுட்டு தமிழ்ல ஹைக்கூவே இல்லைங்கிறாங்க. 1100 நூல்கள் தமிழ்ல வந்திருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு 10 நூல்களையாச்சும் முழுமையா படிச்சு தானே ஒரு மதிப்பீடு பண்ணணும். ஆனால் இங்கே ஹைக்கூவை பற்றி மதிப்பீடு பண்ணுகிற யாருமே எதையும் படிக்காமல் வெகுஜன பத்திரிகையில் வர்ற துணுக்குகளை படித்துவிட்டு இதுதான் ஹைக்கூ என்கிற தவறான புரிதலோட படிச்சுக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஹைக்கூ எனக்கு பிடிக்காதுங்கிற தலைப்பை நான் வைக்கல. என்னை சுற்றி இருக்கிற பல நண்பர்கள் தொடர்ந்து நீங்க நல்லா பண்றீங்க, முறையை எல்லாம் பண்றீங்க, இந்த ஹைக்கூ ஏன் இன்னும் கட்டிட்டு இது பண்றீங்க? நான் சொல்றது ஹைக்கூ நான் கட்டிக்கல, ஹைக்கூ என்ன பிடிச்சிருக்கு, நான் ஹைக்கூ பிடிச்சிருக்கேன். அது ஒரு சுகமான அனுபவம், அனுபவிச்சு பாருங்க. ஏன்னா ஹைக்கூவை வந்து அனுபவிச்சுதான் எழுத முடியும். பச்சைபாலன் சொன்ன மாதிரி சும்மா உட்கார்ந்தாலும் எழுத முடியாது. இன்னைக்கு ஒரு புதுக்கவிதை எழுதுனா என்னால எழுத முடியும், ஆனா ஹைக்கூ என்னால எழுதவே முடியாது. ஏன்னா ஒரு நாவல் எழுதுறவராலே ஹைக்கூ எழுத முடியலைங்கிறப்ப என்னால எழுத முடியும். அதனால அப்படி ஒரு தட்டையான புரிதல்ல தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளார்ந்த புரிந்து கொண்டு எழுதும் போதுதான் ஹைக்கூ வரும். அதுதான் அதுக்கான சிறப்பு. அந்த அர்த்தத்துலதான் ஹைக்கூ எனக்கு பிடிக்காதுன்னு வச்சேன். மற்றபடி வேறு பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. அந்த நூல் ரொம்ப ஆச்சரியங்க. அதாவது அத்தனை அணிந்துரை எழுதினா கூட ஒவ்வொன்றும் மாறுபட்டு எழுதியிருக்கீங்க. நான் தேடி தேடி பார்த்தேன், ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். அப்படி இல்லை, அந்த முயற்சியை நான் பார்த்தேங்க. எல்லா கட்டுரையிலும் ஏதோ புதிய தகவல் இருந்து கொண்டே இருக்கிறது. பெரிய சவால் தான் அது. தொடர்ந்து ஹைக்கூ தொடர்பான நூல்களை வாசிக்கிறதா ஒரு காரணம். இன்னொன்னு, எனக்கு தமிழ்நாட்டிலே முருகேசன், என்னோட பேர் வந்து முன்னுரை முருகேசன் தான் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு மாதத்துக்கு 4 நூல்களுக்காச்சும் முன்னுரை எழுதுற ஆளா இருக்கேன். அந்த 4 நூல்கள் 2 நூல்கள் கட்டாயம் முன்னுரையா இருக்கும். இந்த புத்தகத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு 62 நூல்களுக்கு முன்னுரை எழுதியிருக்கேன், ஹைக்கூ நூல்களுக்கு மட்டுமே. நான் வந்து முன்னுரை எழுதுறது வந்து ஒரு வேலையா செய்யறது இல்லை, எனக்கு பிடித்த பணியா செய்வேன். ஒரு புத்தகம் கைக்கு வந்தோன்னா முதல்ல ஒரு முறை ஒரு வாசகம் நான் படிச்சுட்டு வச்சிருவேன். 2வது முறை அந்த கவிதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத படிக்கும்போது திருத்தங்கள் பண்ணுவேன். எனக்கு தோன்ற சில ஆலோசனைகள், திருத்தங்கள் சொல்லிட்டு அவங்கள்ட்டே சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஏத்துக்கங்க, இல்லாட்டி வித்துருங்கன்றேன். 3வது முறைதான் முன்னுரை எழுதுற ஆர்வத்தோட இந்த புத்தகத்தை படிச்சு எழுதுவேன். அப்படி முன்னுரை எழுதும்போது என் மனசில், என் நினைவில் எந்த கவிதை இருக்கோ அந்த கவிதையை தான் அதுல மேற்கோளாக சுற்றேன். இப்படி அதுக்கு ஒரு புத்தகத்துக்காக 10-15 நாட்கள் எல்லாம் கூட நான் செலவிடுவேன். என்னோட இணையர் கூட வெண்ணிலா சொல்லுவாங்க, நீங்க இப்படி ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறது உங்க புத்தகம் எழுதலாம. நான் சொல்றத நான்
ஆனா முன்னுரை எழுதுனா 10 புத்தகம் எழுதுவேன், 10 பெருசா 1 பெரிதா அப்படின்னு கேட்பேன். இது வந்து ஒரு விதண்டாவாதமான பதிலா இருந்தாலும் கூட என்னோட ஒரு நூல் வர்றதை விட எழுதி கொண்டிருக்கிற பலரோட புத்தகங்கள் வரணுங்கிறது எனக்கு எப்பவுமே ஆர்வம் உண்டு. ஏன்னா ஒரு புத்தகம் வருவது என்பது புத்தகம் வருவதல்ல, ஒரு சிந்தனையை இந்த சமூகத்திற்கு கொடுப்பது. அப்படி பலரோட புத்தகம் வரணுங்கிற ஒரு பேராசை தான் என்ன தொடர்ந்து முன்னுரை எழுத வைக்குது. இன்னும் எழுதி கொண்டே தான் இருக்கிறேன். பெரிய பணிங்க, உண்மையிலேயே பெரிய பணி. மற்றவர்கள் எதுவும் சிந்தனை இருந்தா கண்டிப்பா புதிதா வர்றவர்களை படிக்க தானே நமக்கான அறிவு சுரக்கம். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கவிஞர் ஈரோடு தமிழன் பார்க்க போயிருந்தேன். அவரை கிட்டி இன்றைக்கு புதிதாக வந்த இளைய கவிஞர்களின் புத்தகம் இருந்தது. எனக்கு கொஞ்சம் வியப்பா கூட இருந்தது. ஏன்னா ஒரு 91 வயதான ஒரு மூத்த கவிஞர், அவர் போய் இன்னைக்குள்ள இளைஞர்களை படிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் ஆழ்ந்து கட்டவர் அறிவாளி. அப்படி கேட்டேன், ஐயா என்னங்க அப்படின்னு. இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் என்ன எழுதுறாங்க தெரிஞ்சாதான் முடியும், அவங்களோட போட்டி எழுத முடியாது. இந்த ஒரு மனது இருக்குல்ல, அதுதான் ஒரு உண்மையான கவிதை மனது. நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன், இனிமே நான் படிக்க வேண்டியதோ எழுத வேண்டியதோ எதுவும் இல்லை என்கிற அந்த மேதாவித்தனமான சிந்தனை இல்லாமல் இன்றைக்கு எழுதுகிற புதியவர்கள் படிக்கும் போதுதான் இன்றைய தலைமுறையோட ஒத்த சிந்தனையோடு பயணிக்க முடியும், புதிதாக எழுத முடியும். அதற்கு இந்த முன்னுரை எழுதுறது வந்து எனக்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுக்குது. தொடர்ந்து அதை நான் ரொம்ப ஆர்வத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சியா. கிருஷான் பாலமுருகன் இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா, இருக்கேன். ஆக கேள்வியினை தொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதற்கு சிறப்பாக பதிலளித்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. இதை அனைத்தையும் கேட்கும் பொழுது நாமும் ஏதேனும் ஒரு ஐக்கு கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் பொங்குகின்றது. எனக்கு மட்டுமல்ல, இந்த கூடலில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்போது நிழற்படம் எடுக்கும் அங்கம். ஆக அனைவரும் தங்களின் வலை நிழலினை திறக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய வெப்கேமை தயவு செய்து திறங்கள். இவ்வளவுதானா? மற்ற முகங்கள் காணவில்லையே. ஆக அனைவருக்கும் நன்றி. ஆக நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்து பல தகவல்களை விடயங்களை பகிர்ந்து கொண்ட கவிஞர் முருகேஷ் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஐயா கே பாலமுருகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி நல்கிய ஐயா ஆசிரியர் பிருத்திவிராஜு அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் புதிய தடம் எனும் வலையொலி சேனல் ஒன்றில் ஐயா மு முருகேசு எழுதியவர் ஒன்றினை கண்டேன். அதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றேன். ஒரு ஹைக்கு ஒரு கவிஞனை உருவாக்கும். உனக்குள்ளும் ஒரு கவிஞர் ஒளிந்திருக்கலாம், உன்னாலும் கவிதை எழுத முடியும். வா, கவிஞர்கள் நடந்த பாதையில் நாமும் நடந்து பார்ப்போம். இத்தோடு நிகழ்ச்சி ஒரு நிறைவை அடைகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.